சொல்லு. டேய், இசைக்கு கூட யாரும் இல்லை, அவன் தனியாக தான் வர்றான். நீ பாத்தியா? நல்லா பார்த்துட்டேன். அவங்க ஆளுங்க ஃபுல்லாக கிளப்பில் தான் இருக்காங்க. இசைக்கே போடும்போது பார்த்துல. தொலைக்காட்சிலையும் பேப்பர்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு செய்திகளையும் ஒரு சம்பவமா மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. இங்க பாரு, அரை மணி நேரத்துல பணத்தை வைக்கல, வீட்டுல இருக்கிற ஜாமான் ஜெட்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிரு. அட பாவி, இப்படி அநியாயம் பண்றீங்க. உனக்கு மனசாட்சியே இல்லையா? மனசாட்சியாவது மண்ணாங்கட்டாவது கொழுப்படுத்து பேசுறீங்களா? உன்னை எல்லாம் தட்டி கேட்க ஒருத்த வருவாம்ல. இவங்க எதிர்பார்க்குற ஆளு இவன் இல்லைங்க. அப்புறம் இந்த பில்டப்னு பார்க்குறீங்களா? ஹீரோன்னா ஒரு பில்டப் வேணும்ல. அதான் செல்வம் கடனை உடனே வாங்கி வெளிநாட்டுக்கு போவான்னு பார்த்தா அவங்க அப்பனை அனுப்பிட்டு ஆட்டோ ஓட்டி கடன் அடைச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஆட்டோ துடைக்கிறதுக்கே நேரம் இல்லை. இவன் எங்கெங்க அடுத்தவங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்க. இவன் பேர் மந்திரங்க. அவசர அவசரமா கிளம்புறத பார்த்தா ஏதோ பேங்க்ல வேலை பார்க்கறான்னு தப்பா நினைச்சிட்டாங்க. வேலை சாப்பிட்றதுங்க, அப்புறம் தாங்க எல்லாமே. சரக்குக்கு எப்பப்போ தட்டுப்பாடு வருதோ அப்போ மட்டும் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துக்குவார். என்னம்மா இருமிட்டு இருக்க? மாத்திரை போட வேண்டியதானே? சாப்பிடல, மாத்திரை போட எனக்கு ஆமா, தெரியும். நீ எப்போ பாரு இப்படியே பண்ணிக்கிட்டு வேலைக்கு மாத்திரை போட வேண்டியதானே? மாப்பிள, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? ஆமாத்தா. ஆஸ்பத்திரிக்கு அதே கூட்டு போ. என்ன? சரிங்கத்தா. ஆமா, உழைக்கிற காசப்புறம் இப்படியே ஆஸ்பத்திரிக்கே கொடுத்துக்கிட்டுல. உனக்கு என்ன போச்சுன்னா போக வேண்டியதானே? அதை விட்டு பேசிக்கிட்டு இருக்க. மருமனே என்ன வெளியே காக்கா கத்துது? ஏலே, அது உங்க மாமால. ஆமா, அவரைத்தான் சொன்னேன். ஏனே வாசல்ல நின்னுட்டு கத்திட்டு கிடக்குற, உள்ள வானே. நான் மருமனே பூஜையில் இறங்கிட்டீங்க போல இருக்க. மாப்பிள, ஒரு பொண்ணு பார்த்து இருக்கேன், பார்த்து வந்துருமா? யோ, உனக்கு வேற வேலையே இல்லையா? அதான் மாப்பிள வேலையா எனக்கு. போயா தூர. ஏம்பல அவரை மாய்க்கிற? நான் தான் சொன்னேன். இங்க பாருமா, எப்பவும் கல்யாணம் முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அதை விட்டு இவரை கூப்பிட்டு பொண்ணு பாக்குற எல்லாம் வச்சுக்காத. ஆமல, இப்படியே சொல்லிக்கிட்டு நீ. நல்லா தின்றா தங்கச்சி. எனக்கு பொண்ணு கொடுத்தா கொடுப்பேன், மகனு பொண்ணு கொடுக்க மாட்டாமா. ஏன் இப்படி சொல்ற? ஏமா, தொடல மடிச்சாமைக்கு படையில வச்ச மாதிரி வச்சு கொடுத்தா இந்த பாரு திண்டு குமிச்சுக்கிருக்கான். இப்படியே விரிஞ்சுக்கிட்டு போனா எவன் பொண்ணு கொடுப்பேன்? உன் கண்ணுல கொல்லி வைக்க ஏம்பல சாப்பிடறதானா உனக்கு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு? நீ சாப்பிடுற. ரொம்ப மரியாதை கூட ராஜாமி, நம்ம கிளம்பிட வேண்டியதான். என்ன சாப்பிட்டு போலாம், அதுங்களா போற? போன பிற்பாடு போன் பண்ணி சொல்லுமா. போடுமா. சரி சரி உட்காரு. எங்கடா கோச்சிட்டு போறான்னு பார்த்தேன், நீயா போறாளு? ஏய், பூரா தின்னு விடாயடா. ஏன்னா கொஞ்சம் கொடுங்கடா. ஓசில திங்கிறதுக்கு இப்படி அலையுது பாரு. கொண்டாமா, நான் பாத்துக்கிறேமா. நான் பாத்து. சரி சரி, நீயே போட்டு சாப்பிடு. ஆமா, சாப்பிட்ட பிறகு அந்த கரண்ட் பில் கட்டணும்ல, கட்டிட்டு வர சொல்லு. சோத்தள்ளி வாயில வைக்கல, அதுக்குள்ள வேலை சொல்றான். ஏய், நீ நல்லாரா? என் பேரு கணேசன். என்னை அறிமுகப்படுத்தி வைக்க எந்த நாதரி இல்ல. ஏய் யோ, ஒண்ணு இல்லப்பா. 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு கிட்ட உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். உடனே அவள் காய்ச்சல் வந்துருச்சு. நான் லவ் சொன்னனாலயா இல்லை கிளைமேட் மாறினாலயான்னு எனக்கே தெரியல. ஆனால் அவள்
என் லவ்வை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை கணேசா, ஒர்க் ஷாப் போகாம இங்க என்ன பண்ற? என் காதலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை அந்த புள்ள ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் ஆச்சுல. என்னப்பா சொல்ற? இல்ல அவன் காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போனதான் பாத்திருக்கேன். ஆனா ஒருத்தன் காதல சொன்னதுக்காக ஒரு பொண்ணு ஓடி போனது இப்பதானே பாக்குறேன். ஏய் காமெடி காதலுக்குலாம் இவ்வளவு ஃபீல் பண்ணாதல, வா போலாம். இதயம் உடைத்தாய் நொறுங்கவே என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. இவன் பேர் துறங்க. மெக்கானிக் செட்டில் இருக்கிறதுனாலயோ கையில் ஸ்பேனர் வச்சிருக்கிறதுனாலயோ இவன் ஒரு மெக்கானிக்கல்னு நம்புறாங்க. வண்டியை நிறுத்த இடம் இல்லைன்றதுனால 4 பேர் வண்டியை கொண்டு விட்டுருக்காங்க. அதை காவ காக்கிற வாட்ச்மேன் தாங்க இவங்க. இவன்கிட்ட கேட்டா தூத்துக்குடியிலே நான் தான் பெரிய மெக்கானிக், இதுதான் பெரிய மெக்கானிக் செட்டுன்னுவான். ஏல இது பெரிய மெக்கானிக் செட்டா? என்னைக்காவது ஒழுங்கா சம்பளம் கொடுத்துருக்கியாளா? ஏய் வேலையை பாருல, உனக்கு கட்டிங்க ஜாஸ்தி, சம்பளம் கேக்குதா சம்பளம். இங்க இருக்கிற வண்டிகள்லாம் ஒரு காலத்துல நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி தாங்க. பஞ்சருக்கு வந்த வண்டியை இப்படி பிச்சு போட்டு தொழில் கத்துக்கிட்டு இருக்காங்க. தொழில் கத்துக்குவாங்களா இல்லையான்றத காலம் தாங்க பதில் சொல்லும். ஏய் என்ன பண்ற? கரண்ட் இழுக்க போறேன். எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியா? உன் அப்பன் பெரிய கலெக்டர், பர்மிஷன் வாங்க பே. இல்ல நீ படி. என்ன டியூஷன் சொல்லி தரியா? பார்த்தா எப்படி தெரியுதா? எங்களுக்கு எல்லாம் சொல்லி தர மாட்டியா? இங்க என்ன முதியோர் கல்வி வச்சா நடத்திட்டு வரேன்? படிக்கிற காலத்துல எங்க படிக்க விட்ட? ஐயோ நான் தான் இவர் அப்படியே புடிச்சு வச்சிருந்தனாக்கும். உன் பின்னாடி சுத்தி தானே ஃபெயிலா போனேன். ஆமா, இல்லன்னா ஐயா அப்படியே படிச்சு கலெக்டர் ஆயிருந்திருப்பாராக்கும். சும்மா இல்ல, ரொம்ப பேசுற, பாத்துக்கிறேன். காதலுக்காக தாஜ்மஹால் கட்டின ஷாஜகான் மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தாருன்னா இவன் பண்ற காதலை பார்த்து இவனை உயிரோட சமாதி வச்சிருப்பாருங்க. என்னடா இது? ரவுடிகள் பிடியில் தூத்துக்குடி. என்ன ஏது யாருன்னு பார்க்காம நீ எதை வேணா எழுதிடுவியாலே? படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான்ற பழமொழியை கேள்விப்பட்டிருக்கியாலே? நீ இதான் அது. எழுதுறதுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? ஒரு 500 1000? எழுதுறது மட்டும்தான் உன் வேலையா? வேற எதுவும் வேலை பாக்குறியா? படிச்சுட்டு இருக்க. படிக்கிற பயிலுக்கு இதெல்லாம் தேவையா? கோபாலு அண்ணா, இந்த பையனுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பிச்சு வை. சரிங்கண்ணா. இந்த பார், படிக்கிற பையங்கிறதுனால உன்னை இன்பமட்டோட விடுறேன். இனிமேல் இவன் இதை செஞ்சான், அவன் அதை செஞ்சான் அப்படின்னு பத்திரிகையில எழுதுனதா கேள்விப்பட்ட, உடம்புல தலை இருக்காதாமா. ஜாக்கிரதை பா. என்னாலே பாக்குற? பத்திரிகையில நம்மளை பத்தி தப்பா எழுதுனவனுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புறானேன்னு பாக்குறியா? பத்திரிகைக்கார மேல கை வைக்க கூடாது. கைய வச்சா அது புகைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாம தொழில் பண்ண முடியாது. புரியுதா? அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். அழகென்ற சொல்லுக்கு முனியா. கோடீஸ்வரா, அப்பா கோடீஸ்வரா. அட ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்றேன்? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்பிடாரத்துக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன், கோடீஸ்வரன் ஆயிரும் சொல்ற. அப்படி மண்டையில போட்டன உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு.
அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆள் ஆகுறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, சான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைக்கேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்ச. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது புழைச்சுக்கலாம்னு பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பரோட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி புள்ளைய தூக்கணும்னு. கடைசியில நீ பெரட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இது வரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டும், என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவன்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவ. சரி சாமி இவ்வளவு தூரம் சொல்றிய பண்ணிதேன் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லு முதல்ல. நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்ன பண்றது போற? இல்ல சாமி இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? வந்துரும். என்னாச்சு? வேலை முடிஞ்சுதா? நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா நல்லபடியா செய். மறுபடியும் ரிப்பேர் வராம சரியா? பாத்துக்க. யாருல நீங்க இங்க என்ன பண்ற? வெளிய போற. அவனை விடாதல. ஏல அங்கிட்டு போய் பாருல. சொல்லுங்க. பக்கத்துல விசாரிச்சீங்களா கொலை பத்தி? எல்லார்கிட்டயும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கங்கய்யா. கொலை நடந்த சத்தம் கேட்டு வந்திருக்காங்க. ஆனா யாருமே கொலைகாரனை பார்க்கலையா. டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டாக் ஸ்குவாடுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இவங்களுக்கு வேண்டாதவங்க யார் இருந்தாலும் சரி ஸ்டேஷனுக்கு கூட்டு வாங்க, அங்க வச்சு விசாரிப்போம். ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்கேங்கய்யா. இவனா பாரு. இவனா பாரு. இல்ல சார். இவனா பாரு. இல்ல சார். இவனா நல்லா பாரு. இல்ல சார். இவனான்னு பாரு. இல்ல சார். இவன் இல்ல சார். இவனான்னு பாரு. ஆட்டுக்கு முடி வளர்த்த மாதிரி வளர்த்திருக்கான். கோயிலுக்கு கடை போற? இல்ல சார். டேய் ஊர்ல இருக்கிற அத்தனை அக்யூஸ்டையும் காட்டிட்டேன், இல்ல இல்லங்கற. அவனை எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க, உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி சார். போ. உள்ள இருக்கவங்க கொலைக்கு சம்மந்தப்பட்டவங்களா? அந்த வராங்க பாரு. ஹலோ, என்னண்ணா உள்ள வேத்து கொட்டுச்சு? உங்களை காட்டி கொடுத்துருவேன் பயமா? நேற்று கொலையை பார்த்ததுனால என்ன தடுத்துனீங்க. சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பீங்களா? விட்டிருப்பீங்கல்ல. முதலாளிக்கும் சண்டை, இடையில காசை வாங்கிட்டு நீங்க பண்றீங்க. ஊடால நான் யாருண்ணே? வாரம்ண்ணே. வாழைங்க சொல்லல கூப்பிட்டாங்கல்ல. ஆடு அருவா கிட்ட குறி கேட்டா விட்டுருமால. இன்னைக்கு வாங்கி கட்டிக்க போறான் பாரு. டேய் பயமுல்ல. காட்டி கொடுக்கலன்னா விட்டுருவோமா? பார்ட்டில
மில்லர்புரம் போகணும். உட்காருங்க போலாம். ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, போங்க. திருப்பி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல. சும்மா இருக்கீங்களா? போங்க. ஏன் நிறுத்துனீங்க? ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? இத பாருங்க, ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லனா விடுங்க. இருங்க. கிட்ட போய் நான் கேக்குறேன். ப்ளஸ் 2 ரிசல்ட் இன்னும் ஒரு வாரத்துல வருது. நான் தமிழ் மேக்ஸ் ரெண்டுமே சரியாவே எழுதல. ஃபெயில் ஆயிருவேனோன்னு பயமா இருக்கு. ஏற்கனவே 10th ஒரு தடவை ஃபெயில் ஆனதுக்கு எங்க அப்பா திட்டுன்னு திட்டினாரு. இந்த தடவையும் ஃபெயில் ஆனா அவ்வளவுதான். அதுக்கு தான் சித்தி வீட்டுக்கு போலான்னு ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்க அட்ரஸ் வேற எனக்கு தெரியாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? சப்ஜெக்ட்டுக்கு 2000 கொடுத்துட்டீங்கன்னா பாஸ் ஆயிட்டு போறீங்க. ஆமா, நீங்க எந்த சப்ஜெக்ட் சரியா எழுதலன்னு சொன்னீங்க? தமிழ் மேக்ஸ். தமிழ்லயுமா? விளங்குன மாதிரி தான். சரி சரி, 2 சப்ஜெக்ட்டுக்கு 4000 கொடுத்து உங்க நம்பரையும் சொன்னீங்கன்னா பாஸ் ஆயிட்டு போறீங்க. ஐயோ, உண்மையாவா சொல்றீங்க? உண்மைங்க. நீங்களாவது பரவாயில்லங்க, 2 சப்ஜெக்ட் தான். நான் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயிலுங்க. 10th 12th காசு கொடுத்தே பாஸ் ஆனாங்க. என்னால நம்பவே முடியலங்க. சாமி சத்தியமாங்க. எங்க பேப்பர் திருத்துறாங்க, யாரை திருத்துறா, யாரை பார்த்தா வேலை நடக்குங்கிறது எல்லாமே எனக்கு கத்துப்படிங்க. சரிங்க, 4000 ரூபாங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லுங்களேன். நான் வேணா உங்களுக்காக பேசி பார்க்கறேன். ஹலோ, வணக்கம் சார். நான் தான் ஆட்டோ டிரைவர் செல்வம் பேசுறேன். ஏலே என்னலே புதுசா அறிமுகம் சொல்லித்தல. நல்லா இருக்கேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு 2 சப்ஜெக்ட் சரியா எழுதலையாம். அதான் காசு தரேன்னு சொல்லுது. 2000 ரூபான்றது கொஞ்சம் அதிகம் சொல்றாங்க. எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா சார்? ஏல உனக்கு என்ன மர கண்டுபிடிச்சா என்ன? யார் நினைத்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ல. சரி சார், சரி சார். ஏன் ஃபோன் பண்ணா எதுக்கு இப்படி பேசுறான்? என்னாச்சு? உங்களுக்காக பேசி கம்மி பண்ணிட்டேங்க. 2 சப்ஜெக்ட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ண முடியும். சரிங்க. உட்காருங்க, என் நம்பர் தரேன். ஏய், நிறுத்தியா? நிறுத்தல. ஹலோ, நான் வேற தான் பேசுறேன். சொல்லல. என்னல சொல்ற? எந்த இடத்துல? நம்ம சரக்கெல்லாம் சரியான நேரத்துக்கு போய் சேர்ற மாதிரி கரெக்டா பார்த்து அனுப்பிச்சு வை போ. சரிங்கண்ணே. என்ன வீரா? அண்ணா, நம்ம லாரில போன சரக்கெல்லாம் பிடிச்சாங்கண்ணே. யாரா? சவுத் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ண்ணே. அடங்க மாட்டான் போல் இருக்கவன். நம்ம குடைச்சல் கொடுக்கறதே அவனுக்கு வேலையா போச்சு. சரி, நீ போய் இந்த கோபால வர சொல்லு போ. சரிங்கண்ணே. அட நீங்க வேற சார், என்னமோ சரக்க பிடிச்சு கொடுத்தா ஜனாதிபதி அவார்டு கொடுக்க போறாங்களா? இல்ல கோட்டை தான் அரெஸ்ட் பண்ணிட்டா வெளியில வராம தான் போயிடுவாரா? கஷ்டப்பட்டு புடிச்சிட்டீங்க, காசை வாங்கிட்டு விடுவீங்களா? என்ன மேடையில பேசுற மாதிரி மணிக்கணக்கா பேசிட்டு இருக்க? இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசுறேன்னு வை, உன் மேலேயே ஒரு கேஸ புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். கிளம்பியா? கிளம்பு. என்னையா முறைக்கிற? கிளம்பு. உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாத. அண்ணா, பேசி பார்த்தா சரி வர மாட்டேங்கிறான். இவன் அடங்குற மாதிரி தெரியலண்ணே. சரி அதை விடு, நான் பாத்துக்கிறேன். ஏதோ அரசாங்க அதிகாரியாச்சே பேசி பார்த்தாக்கா ரொம்பவும் அதிகாரம் பண்றானா? இந்த துரப்பாண்டி யாருன்னு அவன் தெரிஞ்சுக்குவான். வணக்கம் தலைவரே. வாயா துரப்பாண்டி, எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் தலைவரே. உட்காரியா. என்ன காலகத்திலே வந்திருக்க? காபி பீ குடிக்காயா? காப்பி குடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வருவனா தலைவரே? அந்த இளவெடுத்த பைய நம்ம சரக்க பிடிச்சு வச்சுக்கிட்டு ஜவடால் பேசிட்டு இருக்கான் தலைவரே. நீங்க என்னடா காப்பி குடிக்கிறியா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏயா, கடத்தல் பொருளை பிடிக்க வேண்டாம்னு ஒரு சட்டத்தை போட்டுருவோயா?
காமெடி பண்ணாதீங்க தலைவரே. கடத்தல் பண்ணா பிடிக்கதாயா செய்வான், பிடிபடாம இப்படி தொழில் பண்ணதை நீதாயா தெரிஞ்சுக்கணும். என்னத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது தலைவரே? தரையில போனாலும் பிடிக்கிறான், தண்ணியில போனாலும் பிடிக்கிறான். இந்த நாசமா போனவன் இருக்கிற வரையில நாம நிம்மதியா தொழில் பண்ண முடியாது தலைவரே. சரியா, என்ன செய்யலாம் நீயே சொல்லியா? வேற என்ன, அவனை வெளியூருக்கு தூக்கி மாத்தணும் தலைவரே. சரியா, மாத்திரலாம் அவனை. வர்றவனும் அதே மாதிரி தான் என்ன செய்யறது? எவனோ ஒரு எதுக்கு தலைவரே கொண்டு வரணும்? நம்ம சேகர் இருக்கான்ல, அவனை கொண்டு வந்துருவோம். எங்கயா இருக்கான் அவன்? இங்க பாரு, என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டு போறேன்னு இங்க கூட்டு வந்திருக்கா. அண்ணனுக்கு தெரிஞ்சே சங்க எடுத்துறாரு உன்னைய. உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல, தேவையில்லாம மூக்கணும் அழைக்கிறீங்க, பாத்துக்கிறீங்க, பிரச்சனை ஆயிடும். எப்படி காசு வாங்கிட்டு உத்திர எடுக்க போறேன், உத்திரணும். என்ன சுட போறேன்? உன்னை சுட போறேன்னு யார்ல சொன்னது? சேகரே சொல்லுங்கண்ணா. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை தூத்துக்குடிக்கு மாத்த சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷண்ணா, ரொம்ப சந்தோஷண்ணா. ஆர்டர் கைக்கு வந்தவன வாங்கிட்டு வந்து சேரு. ஓகேண்ணா, ஓகே. சரிண்ணா. பணம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களா? நீங்க தாங்க லேட்டு. நான் காலையிலே போன்ல சொல்லிட்டேன். ஏமாத்திர மாட்டீங்கல்ல? என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் பாருங்க, என்ன போய் சந்தேகப்படுறீங்களே? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க சித்தி வீட்லயே போய் தங்குங்க. இந்தாங்க உங்க பணம். இல்லங்க, உங்களை முன்ன பின்ன தெரியாதா, அதான். அப்புறம் என்னங்க, ஒரே ஊர்ல இருக்கோம், என் நம்பரும் உங்களுக்கு தெரியும். அப்படியாங்க உங்களை ஏமாத்திர போறோம்? ஒரு நல்லவனை போய் சந்தேகப்பட்டீங்களே. சாரிங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. நான் கிளம்புறேன். நீங்களும் வரீங்களா? இல்லங்க, என் ஃப்ரெண்டு வரா. நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன். சரிங்க. இல்ல மச்சான், ஆவி பால் இருக்குன்றான், ஆரோக்கிய பால் இருக்குன்றான், அமிர்தா பால் இருக்குன்றான். அப்படி இல்லைன்றான். ஏன் கேளு. பால் சப்ளை பண்றவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எப்படியும் வாங்கிடலாம்ல. வாங்கிட போற ஒரு பிள்ளைய ஏமாத்தி காசு வாங்கி தண்ணி அடிக்கிறோமே, பெயிலா போயிட்டா கேட்காது. இல்ல வந்தமா குடிச்சோமா போனோமான்னு அந்த புள்ள பெயிலா போச்சு கீழா போச்சு பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். சொல்றது என்னல தப்பு இருக்கு? 50 ரூபா சிம்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாம்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய ஏமாத்தி தண்ணி அடிக்கிறது தப்புதாம்ல. தப்பா? நீ வேற. நான் மட்டும் காசு வாங்காம இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த புள்ள ஊரை விட்டே போயிருக்கும்ல. இல்ல ஒரு வயசு புள்ள ஊரை விட்டு ஓடி போனா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? ஒரு பிள்ளை ஓடி போனா பிரச்சனை எல்லாம் வராது, கூட வரும்போது ஒரு குழந்தையோட தான் வரும். ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கேன்டா அரவேட்டு. நல்லது செஞ்சிருக்கோங்கிற சந்தோஷத்துல புடியா, அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஏய் வருது பாரு, ஆளும் மூஞ்சியும். நாள் பூரா குடிக்க வேண்டியது, ராத்திரி பூரா பரதேசி மாதிரி எங்கேயாவது படுத்து தூங்க வேண்டியது. ஊர் உலகத்துல அவன் எப்படி எப்படி இல்லாம இருக்கிறான், எனக்குன்னு அந்த வாட்சாம் பாரு. உன் காசுல குடிக்கனா, உன் உழைப்புல திங்கனா, நான் எங்க போனா உனக்கு என்ன? அப்படின்னா உன் மேல எனக்கு அக்கறை நினைக்கிறேல? ஆமா, உங்க அக்கறை பத்தி தான் தெரியுமே. விடிஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் ஊர் மக்கள்கிட்ட பத்தி பொல்லாப்பு சொல்றதே பொழப்பா போச்சு. அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு ஸ்பேர் பாஸ் கடை வச்சு கொடுக்கணும் தோலிச்சா பெருசா பேச வந்துட்டாரு. ஒழுங்கா படிச்சிருந்தேனா என் தலையை அடமான வச்சு கூட உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துப்போம்ல. கிழிச்ச படிச்சவன் எத்தனை பேர் வேலை விட்டுலாம் ரோட்ல திரியான் தெரியுமா? எனக்கு படிப்பு வரல, அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கியா நீ? அதை விட்டு படிக்கல பழைய பஞ்சாயத்தே பாடிக்கிட்டு இருக்க. பேசுறா பேசு. உன்னை பெத்த வளர்த்ததுக்கு எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துருக்கேன். என்ன பெத்த வளர்த்தன்ற? நீ வளர்க்கறதுல நான் பச்சை குழந்தையாவே இருந்திருப்பேனா? 13 வயசுல மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலை போனேன். அதுல சம்பாதிச்சு கொடுத்த காசுல தான் நீ அட்வான்ஸே கொடுத்த. சொல்ல போனா நான் சம்பாதிச்சு கொடுத்த காசை விட என் மெக்கானிக் ஷெட் நீ கொடுத்த அட்வான்ஸ் கம்மி. நீ பார்த்த கிடக்க, நான் பார்த்திருந்தேனா என் சொத்துல சல்லி காசு கூட கிடைக்காதுல. ஆமா, பெரிய ஜமீன் பரம்பரை, 40 கோடிக்கு சொத்து இருக்கு. குடிக்க கஞ்சில நான் கூட கோவத்துக்கு அளவில்லை. பாருடி உன் புள்ள பேசுற பேச்ச. ஏன் காலங்காத்தால அவங்கிட்ட வம்புக்கு போறீங்க? அவன் தான் ஏட்டிக்கு போட்டு பேசுவான்னு தெரியுமில்ல. ஆமா, அப்புறம் ஏன் சொன்னா அப்படியே கேட்ற போறாரு. பேச கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்தடா காப்பி. கத்தி கத்தி களைச்சு போயிட்டாரு, அவருக்கே கொடு, தெம்பா பேசுவாரு. இந்தாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. புடவை தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. புடவை நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே அப்ப பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். ஆஹா, இவன் ஒரு ஆளு தினுசா இருக்கானு.
ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது ஏய், இதுக்கு ஏன்டா வாய ஆண் புழக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வரேன். ஓ அவ்வளவுதானே? எனக்கு தமிழா படவே கொடு. நீ பழத்தை கொடு. இந்தா இல்ல 300 ரூபா இருக்கு. சரி போ போ. ச்சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன இவன் பொண்டாட்டி எப்படி வாழ்றாளோ? புடவைக்காரே யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில நான் உன் கழுத்துல நடக்கிற செயினை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க, எப்படி இருக்கு? பாடு ரெட்டா பாடு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா? அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா, அடிச்சா அப்படி மன மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த அரை அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டுல குத்துனானு. அண்ணா வணக்கண்ணா. வாயா சேகரு, உட்காரு. உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். யூனிஃபார்மோட வருவேன்னு பார்த்தேன், இப்படி வந்து நிக்கிற. அண்ணனை பார்த்துட்டு அப்புறம் போய் டியூட்டில ஜாயின் பண்ணலாம்னு வந்தேன். மரியாதை கொடுக்கிற விஷயத்துல அன்னையில இருந்து இன்னைக்கு வரல இப்படிதாயா இருக்கிற. சேகரு ஏற்கனவே இருந்த இன்ஸ்பெக்டர் தொழில் பண்ண விடாம ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அதான் உன்னை வர வச்சேன். விடுங்க அண்ணன், அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே ஒரு இடைஞ்சலும் இருக்காது. நீங்க நிம்மதியா தொழில் பண்ணுங்க. அதாயா வேணும். சேகரு, குவார்டர்ஸ் எல்லாம் வேணாம், நம்ம வீடு இருக்கு, அதுலயே நீ தங்கிக்க. சரிண்ணே. கோபாலு, அண்ணா. நம்ம வீட்டு சாவி அவர்கிட்ட கொடுத்துரு. வீட்டுக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு அவர்கிட்ட கேட்டு அத்தனையும் வாங்கி போட்டுரு. சரிங்க. என்ன சேகர், சரிதானே? ரொம்ப சந்தோஷம். நீ போய் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு தகவல் சொல்லு. கண்டிப்பா வரேண்ணே. போயிட்டு வா. ஹலோ செல்வமா? என்னல அன்னைக்கு பணம் வாங்கினல அந்த புள்ள ஃபோன் பண்ணுதுல. ஒருவேளை அந்த புள்ள ஃபெயில் ஆயிருக்குமோ? இன்னைக்கு ரிசல்ட் இல்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல, கேட்டா நீ வாய மூடல. பிச்சனே, இந்த பேப்பர் எடுனே. டேய், அந்த புள்ள பாஸ் ஆயிடுச்சுல. அப்புறம் என்ன, பாஸ் பண்ண வாத்தியாருக்கு ட்ரீட் இன்னும் 2000 ரூபாய் கேள்ல. உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த மூடிட்டு வேலைய பாருல. ஹலோ ஹலோ செல்வமா? ஆமாங்க, நான் தேவி பேசுறேங்க. எங்க ஃபோன் பண்ண கட் பண்றீங்க? ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். அதான் இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்குமே, பாஸ் ஆயிருப்பீங்களே. ஆமாங்க, அத சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு எப்போ தெரியுங்க நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு. ஒரு தடவை சொன்னேன்னு வச்சுங்களேன், சொன்ன மாதிரியே நடப்பேன். இப்போவாது என்ன நம்புறீங்களா? ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? அண்ணா நகர்ல இருக்கேங்க. நான் மில்லர்புரத்துல இருக்கேன். வர முடியுமா? வரேங்க. ஏய் வா போலாம். எங்க? அதான் அந்த பொண்ணு உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். போல மூடிட்டு வேலையை பாப்பியா? போல போ. அந்த பொண்ணு லக்குல பாஸ் ஆயிருக்கு. நொக்குல கணேசா காப்பாத்துறேன்னு ஏண்டதான் ஓடி வரணும் பாரு. என்னண்ணே அருவா காட்டினா அந்த அதிர்ச்சியிலே போய் சேர்ந்துருவேன். நீ எல்லாம் வீர மாதிரி பேசுறியாக்க. வேலையை பாரு. போயா துரு. தங்கம்மா பித்தாளையா? தங்கண்ணே. வணக்கண்ணே. நீ யாரு? என்ன தெரியலையா? ஆமா, இவர் பெரிய தூத்துக்குடியில கப்பல் ஓனரு. இவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போடா போடா. அட என்னண்ணே, பாளையங்கோட்டை ஜெயில 10 நாளா ஒன்னா உட்காந்து கழுதினுமே. நல்லா யோசிச்சு பாரு. ஞாபகம் வந்துருச்சுடா. எல்லாரும் பேங்க்ல பணத்தை போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை எடுக்க தெரியாம அந்த மிஷினை வீட்டுக்கு களவான்ட்டு வந்து அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் தானே நீ. அது கொடுக்கண, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதி ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுக்காக ஒருத்த 10 லட்சம் தான் எடுத்துட்டு போறான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு தேதி 30. ஒரு 10,000 ரூபாய் தலை ரோட்ல செதறி விட்டீங்கன்னா
காசுக்கு ஆசைப்பட்டு காரை டிபாசிட் வந்து அந்த பணத்தை பொறுக்குவான். அந்த கேப்ல கார் இருக்கிற பணத்தை நாம ஆட்டை போட்டுக்கலாம். எப்படி? முட்டாள் முட்டாள். எவனாச்சு 10,000 ரூபாய்க்காக 10 லட்சத்தை விட்டு போவானா? அட என்னண்ணே, பணம்னா பணமே வாயப்பழக்கும், ஒரு பணக்கார வாயப்பழக்க மாட்டானா? டேய், அவன் காரை பூட்டிட்டு தானே என்ன பண்ணுவ? ஏன் ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவசரமே பேசுற? உன் வாயில நல்ல வார்த்தை வராதா? திட்ட நல்லாத்தே இருக்கு. 10,000 ரூபாய் பணத்துக்கு எங்க வருது? நீ செயின் ஆட்டை போட்டதை நான் பார்த்துட்டேன். இந்த திட்டத்துக்கு மூளை என்னது, முதலீடு ஒண்ணு. சரியா? 10 லட்சத்தை அடிக்கிறோம், ஆளுக்கு 5 லட்சமா அள்ளிக்கிட்டு ஓடுறோம். ஓகே ஓகே. சொல்றா. ஆமா வருது. பணத்தை போட்டுறவா? அண்ணாடி போயில ஆட்டைய போறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது. அடிச்ச செயினைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டியை விட்டு போறானே, அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்த வச்சிருப்ப? பாப்ப பெட்டியை திறந்து. அடானாத பயவில்ல, செங்கலை வச்சதுக்கு கொஞ்சம் சிமெண்டையும் மண்ணையும் வச்சிருந்தா பொழைச்சு கக்கூசாச்சு கட்டியிருப்பனாடா. என்னல தூங்கிட்டு இருக்க? சவாரி போல இல்லல, அவ கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்றாள. அவ அதான் தேவி. யார் அந்த ஆவி? அதான் காசு கொடுத்ததுல பாஸ் பண்ண சொல்லி அந்த பிள்ளை தான்ல. அவ தான் பாஸ் பண்ணிட்டாளே, அப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்றா. அட கூமுட்ட, அவளை நான் லவ் பண்றேன்ல. ஏல அதையால ஜவு மாதிரி எழுதிட்டு இருக்க? அந்த கருமத்தை ஒரு போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? அவகிட்ட தான் போன் இல்லையே. வீடாவது தெரியுமா? வீடும் தெரியாது, ஏரியாவும் தெரியாது. அவகிட்ட போன் நம்பர் கொடுத்து வந்திருக்கேன். அவளா போன் பண்ணா உண்டுல. நான் ஒன்னு சொல்லட்டா? அவ வாழ்க்கை இந்த தருதல் அவர் தலையில தப்பாளி இருந்தா கண்டிப்பா தேடி வருவா. பல்லனா இல்லனா இவன் கூட ஓடி போ, மூடிட்டு வேலை பார்க்க விடுறா. இல்ல காசுல காதல் கணு. உட்கார்ல எல்லாரும் ஏன் வெளியே போங்க. போலீஸ்க்கு யாருல போட்டு கொடுத்தது? எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சொல்லு. நிஜமா எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சொல்ல போறியா இல்லையா? அண்ணா, நம்ம சரக்கு வண்டியை காட்டி கொடுத்தது ராஸ்தாம்ண்ணே. கத்து கொடுத்தவங்கிட்டே வேலையை காட்டுறானா அவன்? நம்ம சரக்க மாட்ட வச்சு நாம படுற சிரமத்தை பார்த்து ரசிக்கிறானா? சாந்தமா இருந்தா சாக்கடையில இருக்கிற பண்ணி கூட உரசி பார்க்கும்னு சொல்லுவாங்க. அது சரியா தாமல இருக்கு. ஆமா, கோட்டை என்னைக்கு வெளியே வர்றான்? நாளைக்கு. இசக்கி, அவன் வந்த உடனே முதல்ல அந்த துரோகியை போட்டுட்டு அப்புறமா மேல வந்து என்ன பார்க்க சொல்லு. அதுக்கு முன்னாடி அவனுக்கு வேணுங்கிற அத்தனை பேத்துக்கு சொல்லி விட்டுட்டு தகவல் சொல்லிட்டு அப்புறம் போட சொல்லு. ஏன் தெரியுமா? அப்பத்தான் நமக்கு எதிரா எவனுமே முளைக்க மாட்டான். புரியுதா? வா. கல்ல வச்சு ஒரு போடு போட்டுருமா, இல்ல ரம்பத்தை வச்சு அறுத்துருமா? ஆஹா, அன்னைக்கு மட்டும் 10 லட்சம்னு சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டையை போட்டு போன எரிசோர்ல இன்னைக்கு இங்க என்ன நோட் பண்ணுது? டேய், பாசு பாசுன்னு சொல்லி தாண்டா என் பீஸ புடிங்கி விட்ட. ஆமா, இங்க என்ன பண்ற? இப்ப நம்ம ரேஞ்சே வேற பாஸ். டேய், ரேஞ்சுன்னு சொல்லிட்டு உன்னோட என்னைய சேர்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, இங்க என்ன பிளான் பண்ற? எய்தாப்புல உள்ள கடையை பாத்தீங்களா? சரவணா பேங்கர்ஸ். ஆமா, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறியே, நீனா விளங்குவியா? பாஸ், ஆசைப்படு, பெருசா ஆட்டே போடு. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி
பாத்ரூம் பக்கெட்டு, நாய் நாக்குன தட்டு, விசிலடிக்காத குக்கர் இதெல்லாம் ஆடியா போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது. தெரியுதா? ஒரே திருட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. ஓகே, வாழ்ந்துட வேண்டியதே. ஃபாலோ மேன். ஆமா, நீ குளிச்சியா? ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க, அறுக்கவே மாட்டேங்குது. எந்த கடையில வாங்குனது? வாங்கினதா? ஆட்டே போட்டது. இத கூட ஆட்டைய போடுவாங்க. பலவலன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ். முதல்ல பூட்டா இருங்க. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஹலோ, பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கு. உதவியா? எப்படி? அந்த பிளேட கொடுங்க. சாவி? ஆமா, அப்புறமா பேசலாம். முதல்ல வந்த வேலையை பாரு. சேர்றா பாப்போம்டா. இந்தாடா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும். ஆமா, இந்த பூட்டுக்கு இந்த சாவி சேருமு உனக்கு எப்படி தெரியும்? இந்த பூட்டை செஞ்சு நான் தான். சரி 200 400 ரூபாய் எடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போலீஸ் வந்துரும்னு பயமா இருக்கா? எனக்கா? போலீஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்ய தான் போயிட்டு இருக்கேன். உதவி பண்றோம்னு சொல்ற, ஆனா பணத்துல குறியா இருக்கிய. அதுல 5000 ரூபாய் இருக்குடா. நகை கடையா நம்ம கண்ட்ரோல்ல வர போகுது. 5000 ரூபாய் போனா போயிட்டு போகுது. தம்பி, ஒரு நிமிஷம். ஆமா, நீ எங்களுக்கு சாவி கொடுத்து ஹெல்ப் பண்றது பதிலா பேசாம அந்த சாவிய பூட்டை திறந்து அம்மட்டு நகையை நீ அள்ளிக்கிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஈன புத்திலாம் என் பரம்பரைக்கே கிடையாது. எனக்கு தெரியாத ஆளா இருக்கானே. என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாடா, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நகைக்கடைன்னு வெளியில போன பார்த்து சொன்ன, உள்ள வந்து பார்த்தா வெறும் அழுக்கு துணியா கிடக்கடா. நான் என்ன பண்ணுது? எல்லாத்துக்கிட்டே ஆட்டைய போட்டு ஏட்ட குடுப்பாயின்னு பேரு. ஏன் காசு ஆட்டைய போட்டு அவையிட்ட சேப்டியா கொடுத்து விடுறியடா. வெளியில போற பார்த்து ஏமாத்துட்டேன். என்ன மன்னிச்சிருந்தா? நீ மன்னிக்கிறதா? இனிமேல விடவே மாட்டேடா. முருகேசா, சொல்லுங்கண்ணே. உன் சகலைக்கு என்னைக்கு சாவுகளான்னு தெரியுமா? என்ன சொல்றீங்க? இன்னைக்கு தாம்ல. வேணாம்ண்ணே, பேசி நிறுத்திக்கோண்ணே. சொன்னக்கல்ல. பெருசு யாரு? உன் மருமகன் சாவ போறான். என்ன சொல்றீங்க? உன் மருமகனுக்கு சாவு நேரம் கிட்ட நெருங்கிடுச்சு. 11 மணிக்கு சாவ போறான். ஹலோ, என்ன சொல்றீங்க? எப்படின்னா 11 மணிக்கே செத்துட்டான்னா மணி 10 தான் ஆகுது. கோட்டை காலைல ஜாமீன்ல வெளியே வந்துட்டானே. ராசுவ 11 மணிக்கு போட போறானே. ரிங் போயிட்டே இருக்குது, எடுக்க மாட்டேங்கிறானே. அவன் செல்லுக்கு போன போடல. அண்ணா செல்லுக்கு ரிங் போகுது, கட் பண்றானே. தொழில எதிரியை விட்டு வைக்கலாம், ஆனா உன்ன மாதிரி துரோகியை விட்டு வைக்க கூடாதுடா. ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே பங்காளி உன்னை பக்கத்துல நேரா வரேன். போட்டி போட்டு தொழில் பண்ணலாம், ஆனா போட்டு கொடுத்து தொழில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ண என்ன ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த படம் ஓடுதோ இல்லையே, இந்த படம் நல்லாவே ஓடுது. என்ன ஒரு சேரும் காலியா இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நான் இந்த சேர்ல உட்காரலாமா? ஏன் அதுக்கிட்டே கேளு. காமெடி பண்ணாதீங்க பாஸ், சிரிப்பு வருது பாருங்க. தேங்க்யூ. முதலில் லாவகமாக பாட்டிலை திறந்து சரக்கை கிளாஸில் ஊற்றவும். அது எப்படி? பின்பு வாழைப்பழத்தை நன்றாக உரித்து பின்பு அதனை எடுத்து கிளாஸில் மூழ்கடிக்கவும். அது
இப்ப நீ என்ன பண்ண? அது வந்து பாஸ், ஆல்கஹாலுக்குள்ள வாழைப்பழத்தை உரிச்சு போட்டோம்னா அதுக்குள்ள ஆல்கஹால ஃபுல்லா அந்த பழம் அப்படியே உறிஞ்சுக்குமா. நம்ம விஞ்ஞானிகள் விஞ்ஞானபூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஏன் போதைக்கு இந்த பழம் போதும், தேவையில்லாம இந்த லிக்விட குடிச்சு என் டேங்கை ஃபில் பண்ணிக்க விரும்பல பாஸ். என்னல? ஒன்னும் இல்ல பாஸ், என் போன்ல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. சார் உங்க போனை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கால் பண்ணிட்டு கொடுத்துறேன், ரொம்ப அர்ஜென்ட் சார். உதவாங்காம ஓடி போயிரு. என்ன பாஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி பேசாதீங்க பாஸ். வேணும்னா கூட ஒரு காலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு கொடுங்க பாஸ். ஹலோ, இதுவரைக்கும் நேர்ல வந்து டார்ச்சர் பண்ண, இப்போ போன்ல டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அடடே வெரி குட் தேவி. அதாவது என் குரலை கேட்ட உடனே ஏன் நான் யாருன்னு கண்டுபிடிச்சியே. இதுல இருந்து என்ன தெரியுது, உன்னோட அடி மனசுல என் குரலும் நானும் ஆழமா பதிஞ்சிட்டோன்னு தெரியுது. மாமா கிட்ட அடி வாங்காம நீ சரி வர மாட்டே. அப்புறம் என்னடி சும்மா மாமா நோமானு பூஜாடி காட்டிட்டு இருக்க? நாங்க பாக்காத மாமாவா என்ன? உங்க மாமா என்னடி பண்ணுவேன் என்னைய? ஹாய் தேவி, நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி இருக்க ஒயின் ஷாப்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ மாமா பெரிய புலினா இந்த சிங்கத்தோட கோகில சந்திக்க சொல்லு, அவனா நானும் பாத்துறேன். தேங்க்யூ பாஸ். அண்ணா எந்த தைரியத்துல நான் இருக்கிற இடத்த சொல்லி இவ்வளவு தைரியமா சவால் விடுறீங்க? இந்த தைரியத்துல தான். இல்ல பாருக்கு வந்த போன் ஆஃப் பண்ணி சொல்லல. ஹலோ ஹலோ ஹலோ. ஏத்த மாதிரி உள்ள பார்ல சண்டை நடக்குது, சீக்கிரம் வாங்க சார். குடிக்க வந்த இடத்துல என்னடா சண்டை? சார் நாங்க குடிக்க வரல சார். யாரும் தெரியல சார், திடீர்னு வந்து அடிக்கிறா சார். இவங்க பொம்பளை பிள்ளைக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றானுங்க சார். உங்க கதையெல்லாம் சேசல வந்து சொல்லுங்க. ஒண்ணும் பண்ணல சார். கூட்டிட்டு போறீங்க? உன் பேர் தான் தேவியாமா? ஆமா. இவனுங்க தான் நைட்ல போன் பண்ணி கிண்டல் பண்ணாங்களா? இவங்க யாரும் இல்ல சார், எனக்கு அவனை நல்லா தெரியும். நான் காலேஜ்க்கு போகும்போது வரும்போது கூட 2-3 தடவை என்ன தொந்தரவு பண்ணிருக்கான். நேத்து நைட்டு போன் பண்ணது கூட அவன் தான். இததான் சார் நேத்து ராத்திரில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். என் போனை வாங்கி வேற ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டானே சொன்னா நம்புங்க சார் எங்களை. போனை கொடுத்துட்டு வாய் பேசுறியா? போனை கொடுத்ததுக்கே தூக்கி உள்ள வைக்கட்டால? யோ ஏட்டே, கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா? பாஸ் பண்ண சொல்லி பணம் வாங்கினோம்ல, அந்த பிள்ளை இவதாம்ல. ஓ அவளா இவ? எப்படியாச்சும் அவளை ஃபாலோ பண்ணி அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்ல. ஏய் அதுக்கேண்டா அவளை ஃபாலோ பண்ற? அவனை ஃபாலோ பண்ணா தெரிஞ்சிட போகுது. ஏய் என்னங்க பாஸ்? இங்க வாழ. ஏன் கூப்பிட்டீங்க? ஆளை கூட்டு வந்து அடிச்சிருக்க, சரக்கெல்லாம் கொட்டியிருக்க, சும்மா விட்டுருவோமா? தெரியாம நடந்துருச்சு, என்ன பண்ணணும்? ஒரு நாள் சரக்கு செலவு மட்டும் எடுத்துக்கோடா. அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. அன்பேண்டா அன்பேண்டா. நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க பதிலே காணோம்? இப்படி மௌனமா இருந்தா எப்படிங்க? நிறுத்துங்க.
என்னங்க கோச்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கோவப்படுறீங்க? காலேஜ் வந்துருச்சு. என்னங்க ஒண்ணும் சொல்லாம போறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? ஏதோ ஹெல்ப் பண்ணானா தேங்க்ஸ்ன்னு சொல்லி கழட்டி விட்டுருக்கணும். நீ பார்ட்டியே வச்சிருக்க. அப்பமாவது விட்டு தொலைச்சியா? ஆட்டோல ஏறி இறங்கினமா அவனுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிருக்கணும். அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு அது இதுன்னு அவன் பின்னாடியே சுத்துனல்ல, அது அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டான். இங்க பாருடி, உனக்கும் அவனுக்கும் செட் ஆகாது. அவன் ஆட்டோல இனி ஏறாத, அவன் கூட பேசாத. அவனே புரிஞ்சுப்பான், சரியா? அவன் ரொம்ப நல்லவன்டி. அப்ப நீ அவனை லவ் பண்ணலாம்னு முடிவெடுத்தியாடி? அப்படி இல்ல, அவன் நல்லவன்னு சொல்ல வரேன். சரி, எப்படியும் போய் தொலைடி. பத்தி யார் கேட்டா மனசுதான் விட்டு விட்டு போயாச்சா? உன்னை வந்து யார் பார்த்தா கனவெல்லாம் இப்ப வந்து சேர்ந்தாச்சா? என்ன ஊரு என்ன பேரு ஒண்ணு கூட கேட்பதில்லை காதல். ஏனோ ஏனோ இதயத்தை கொடுத்தேன், திரும்ப தேடி போவது ஏன்? உன்னை பத்தி யார் கேட்டா மனசுதான் விட்டு விட்டு போயாச்சா? உன்னை வந்து யார் பார்த்தா கனவெல்லாம் இப்ப வந்து சேர்ந்தாச்சா? வயலா நாம் பத்தி எரிஞ்சேன், சர்க்காரு ரோட்டில் சவுடாலா பேசி திமிராக தெரிஞ்சேன். மாத்தி புட்ட தெருமுனையில் என்ன காக்க வச்ச, ரகசியமா உன்னை பார்க்க வச்ச. கடலுக்குள்ள போட்ட சில்லறைய போல ஒன்ன தேடி தொலைஞ்சேனே. ரெட்ட கத்தி பார்வை நெஞ்ச குத்தி போக திக்கு திசை மாறி அலைஞ்சேனே. குட்டி குட்டி கனவு வந்து மனசதான் தட்டி தட்டி போகிறது. சுட்டித்தன சேட்டையெல்லாம் செய்ய சொல்லி ஏதோ ஒண்ணு தூண்டியது. கொஞ்சம் சிரிச்ச ஏன் நெஞ்ச உடைச்ச, சண்டாளி ஏண்டி உயிரோடு தோண்டி ஊரெல்லாம் தாண்டி கடத்தி போன. படிப்படியா என்ன மாத்தி புட்ட, படபடப்ப நெஞ்சில் கூட்டி புட்ட. கருப்பு சட்டை மேல வெள்ள புள்ளி போல நெஞ்சுக்குள்ள நீதான் பதிஞ்சுக்கிட்ட. கைய கட்டி பேசும் நல்ல புள்ள ஆனை, இப்படி என் போனேன் குழப்பி புட்ட. உன்னை பத்தி யார் கேட்டா மனசுதான் விட்டு விட்டு போயாச்சா? உன்னை வந்து யார் பார்த்தா கனவெல்லாம் இப்ப வந்து சேர்ந்தாச்சா? என்ன ஊரு என்ன பேரு ஒண்ணு கூட கேட்பதில்லை காதல். ஏனோ ஏனோ இதயத்தை கொடுத்த, திரும்ப தேடி போவது ஏன்? உன்னை பத்தி யார் கேட்டா மனசுதான் விட்டு விட்டு போயாச்சா? உன்னை வந்து யார் பார்த்தா கனவெல்லாம் இப்ப வந்து சேர்ந்தாச்சா?
அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். இவனெல்லாம் போலீஸ புடிச்சு கொடுத்து நல்லா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருட கொண்டு போச்சேன்னா டேய், மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க பாருல, எங்க வீட்டு கூக்குறே. டேய், உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணான இருக்கு புறா சொந்தமாக? ஏய், ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே, நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாக்க தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால, நம்ம போவோம். டேய், களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் போய் உக்கர கலவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பேன்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா பேசுறேன், உனக்கு புரியலன்னா நான் என்ன இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் போய் ஒரு உக்கர எல்லாரும் அவன் சாமான் எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போங்க. என்ன பாஸ் இவ்வளவு தூரம்? இல்லை பேசாத. சரி விடு, பேசல. டென்ஷனா இருக்காப்ல. யோ, நான் அந்த புலிதான் மாமா, இவனுக்கு மாமா இல்லையா? போய் இவனுக்கு மாமனா கிட்டியா? சரி சரி விடுங்க பாஸ், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா? அழகான பொண்ணுக்கு மாமா பிறந்தாலே இப்படித்தான். இத பாருல, நெட்டை நம்மள கூட்டணி நம்ப கூடாதுல, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஆம்பளையா போனல அழுதுட்டு போறேன்ல, பொம்பளையா போனா மண்ணை வாரி விட்டு சாபம் விட்டு போயிருப்பேன்ல. கோபம் என்ன உச்சத்துல இருக்கா? ஒரு பீரோ போட்டு ஆஃப் பண்ணிட்டு போறது. யோ போயா. சரி போ, நம்ம போடுறது. சரி. இந்த மெக்கானிக் செட் யார்டியா? என்னதான் சார்? இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. என்ன சார் விஷயம்? சொன்னதா வாயா. சார் என்ன பிரச்சனை சார்? விடுங்கடா. டேய், நீ போய் மந்திரத்தை கூட்டு வா, நாங்க ரெண்டு ஸ்டேஷன் போறோம். ஏய் கூப்பிடு, அவனை கூப்பிடு. இது யாருன்னு தெரியுதா? 2 நாள் முன்னாடி என் மெக்கானிக் ஷீட்ல சொல்ல. 2 நாள் முன்னாடி என் மெக்கானிக் ஷீட்ல ஒரு வண்டியை சர்வீஸ் விட்டு இருந்தாரு. வண்டியை சர்வீஸ் கூட்டா கள்ளசாவி போட்டு தூக்கிடுவீலோ? என்ன சார் சொல்றீங்க? என்னையா என்ன சொல்றீங்கன்னு கேக்குறா. நான் சொல்றது புரியல சார்? நீங்க சொல்றது எதுவும் புரியல சார். இப்ப புரியும் பாரு. புரியாதா? புரியுதா? சொல்ல போறியா இல்லையா? வண்டி எங்கடா? எங்க சொல்லுடா. சொல்றியா இல்லையா? இப்போ ஏய், இப்படிலாம் கேட்டா இவன் சொல்ல மாட்டான். சட்டையை கழட்டா, சட்டையை கழட்டானா? ஏய், ஏன் சார் அவனை அடிக்கிறீங்க? நீ யார்ல? எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சார். ஓ, 2 பேரும் கூட்டு கலவாணிகளோ? அப்படிலாம் இல்ல சார். போய் வேலையை பாருல. சார், அவன் எந்த தப்புக்கும் போக மாட்டான் சார். அவனுக்கு சர்டிபிகேட் இல்ல கொடுக்கல சார், நல்லவன். போய் வேலையை பாருல. சொல்றோம்ல, போடா. ஏய், வண்டியடா. ஹலோ. சரிங்க சார், சார் கிட்ட சொல்லிடுறேன் சார். ஓகே சார். காரை திருடினவனை கண்டுபிடிச்சிட்டாங்களா சார்? எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. சரி, போ சொல்லி அவனை. சார் என்ன பண்ணலாம் சார்? ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சு விடு. ஏய், என்னல முறைக்கிற? செத்ரா போற உனக்கு. இன்ஸ்பெக்டர் சும்மா விட மாட்டோம்ல. செய்யாத தப்புக்கு அடிச்சது இல்லாம களவாணின்ற பட்டத்தை சுட்டிட்டோம்ல. வலிக்கிற மாதிரி எண்ணி 3 நாள்ல என்ன பண்ற பாருல. ஏம்ல பிரிச்சு பேசுற? என்ன பண்ணணும்னு சொல்லு. என் வலி அவனுக்கு புரியணும்ல.
ஏய் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அவன் எல்லாம் போலீஸ்காரன், அவனெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாதுல? ஏய் தேவையில்லாத பிரச்சனை. போலீஸ்க்கு புரியணும்ல. அவன் மண்டையை உடைக்கணும்ல. ஆமா, நீ அவன் மண்டையோட அவன் துப்பாக்கி வச்சு நெத்தி போட்டு வச்சு சொல்லட்டும். பேசுறான் பேச்சு. பேசாட்ட அவன் துப்பாக்கி தூக்கிட்டானால என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அவனை அடிச்சதுக்காக சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுல உட்கார வைக்கிறோம்ல. இதுதான் அந்த ரோடு. இது இன்ஸ்பெக்டர் வீடு. 4 வீடு தள்ளி ஆட்டோ நிப்பாட்டுறோம். ஏன்னு தெரியுமா? ஏன்னா ஆட்டோ மாட்டிக்க கூடாது. ஆட்டோ வாங்கினக்குள்ளே நிறுத்திட்டு அங்கிருந்து நடந்தே வந்து செவரடி குதிக்கிறோம். ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ள போறோம், துப்பாக்கி எடுக்கிறோம், கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம். நம்ம பிளான் எப்படி? பிளான்லாம் நல்லாதான் இருக்கு. காம்பவுண்ட் வால் தான் ஹைட்டா இருக்கும்ல, எப்படி ஏறி குதிப்பேன்? ஆமல்ல, நான் இதை யோசிக்கவே இல்லை. நம்ம தான் 4 வீடு தள்ளி ஆட்டோ நிப்பாட்டி இருக்கோம்ல, அதுல ஏறி குச்சி எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான். ஏய் ஏழை உதைக்கிற கொய்யால ஆட்டோ மாட்டுற மாதிரி பிளான போடுற. உன் பிளான தூக்கி குப்பையில போடு. துறை நீயும். ஐயோ நான் வேணாம், செல்வத்தை போக சொல்லு. செல்வம் நீயும் துறையும் போயிட்டு வாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். நாங்க வெளியே இருக்கோம். சரியா? சரியில்ல. யோ வாங்க அங்க. சார், நேத்து ராத்திரி என் தெருவுல இருந்து நைட்டு வேலைக்கு போனவன், நைட்டு வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்தவன், நைட் ஷோ சினிமாக்கு போனவன், இந்த அர்த்தராத்திரில குல்ஃபி ஐஸ் விக்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவன், செக்யூரிட்டி, வாட்ச்மேனு, இந்த பால்காரன், போஸ்டர் ஓட்டுறவன், பேப்பர் போடுறவன், இந்த விடிய காலத்துல கோழி கூவத்துக்கு முன்னாடி ஏந்திரிக்கிறவன்ல இருந்து கோயிலுக்கு போய் பூஜை பண்றவன் வரைக்கும் அத்தனை பேரையும் போய் தூக்கிட்டு வரணும். புரியுதா? புரியுதா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொன்னதை செய்யல போல. சொன்னதை செய்யாம கேள்வியா கேட்டு கொள்றாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுங்க. பாலம் கட்டுற டெண்டர் விடுறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த டெண்டர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சொல்றேன். டெண்டர் எங்களுக்கு கிடைக்கணும். உங்களால முடியும். அப்படி இல்லனா என்ன மிரட்டி பாக்குறீங்களா? என் சர்வீஸ்ல உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க, எங்களை மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. மரியாதை அஞ்சு 2 பேரும் வெளியே போயிடுங்க, இல்ல போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். என்ன சார், நாங்க பார்க்காத போலீஸா? போலீஸ் எப்போ உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது. பார்த்து இருந்துக்கோங்க. அப்போ வரட்டுமா? நேத்து ராத்திரி எவனோ என் வீடு பூந்து துப்பாக்கிய களவாண்டுட்டு போயிருக்கான். இப்ப எவனு சொல்லல, அத்தனை பேரையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுடுவேன். யாரெல்லாம் எடுத்தது? நீயா? நீயா? நீ எடுத்த? நீ எடுத்த? இவ்வளவு கேக்குற, எவனாவது வாயை திறக்கிறீங்களா? பிச்சுடுவேன் பிச்சு. நான் பார்த்தேன் சார். பாத்தியா? என்ன பார்த்த? என்ன பார்த்த? உங்க வீட்டு உள்ளே போஸ்டர் ஓட்டிட்டு வந்திருந்தப்போ வீட்டுல இருந்த போது ஏறி குதிச்சது பார்த்து சார். ஆளை பார்த்தா சொல்லுவியா? ஆளை பார்த்தா அவன் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவன் போல இருந்தான் சார். எப்படி இருந்தான்? இல்ல இருந்தா உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆட்டோ இருந்தது. அவன் காக்கி சட்டை போட்டிருந்தான் சார். எங்க பார்த்தாலும் சொல்றீங்க? சொல்லிடுவேன் சார். அடையாளம் காட்டுவியா? காட்டிடுவேன். காட்டுவல்ல? காட்டுவல்ல? யோ யோ சரி வாயா வாயா இங்க வாயா. ஊர்ல இருக்க அத்தனை ஆட்டோ ஸ்டாண்டுக்கும் போ. அத்தனை உரமை இவனுக்கு காட்டி அடையாளம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர. போ போ. ஏய் போங்க எல்லாரும் போங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாரும் நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. ஏண்டி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? வாங்க.
வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறா. சரி விடுக்கா, போக போக சரியாயிடும். சின்ன பொண்ணு தானே. சின்ன பொண்ணா? இவள நம்ம தம்பிக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சா இவ அப்பா என்னடானா காலேஜுக்கு போயிட்டு இருக்கா, படிப்பு முடியட்டும் அப்புறமா இவ கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாங்கிறாரு. அத்தானுக்கு ஒரே பொண்ணு, நல்லா படிக்க விடணும்னு ஆசைப்படுறாரு. இதுல என்ன தப்பு? ஆமா, காலேஜுக்கு போறேன்னு எவனையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடிட்டா அப்புறம் நம்ம எங்க போய் முட்டிக்கிறது? அப்படி எல்லாம் நடக்காதுங்க. நம்ம புள்ளைய நாமளே நம்பலாம், அப்புறம் யார்டா நம்புவா? ஹலோ செல்வமா, நாளைக்கு உங்களை பார்க்க முடியுமா? ஐயா என்னையா? முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் தேடிட்டோம் ஐயா. இவன் பார்த்த ஆளு எந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் இல்லையா. யோ ஏட்டு, நான் ஃபோன் நம்பர் அவங்ககிட்ட கொடு. எலே, அவனை எங்க பார்த்தாலும் சரி உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம், புரியுதா? சரிங்க சார். போ. இத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது? ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஒரே மாசத்துல வெப்பனை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. வெப்பன் கிடைக்கிற வரைக்கும் உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சேகரு, என்ன சின்ன பிள்ளை விளையாட்டு சாமான தொலைச்ச மாதிரி துப்பாக்கியை காண துடுப்ப காணோம்னு வேலையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய? இங்க இருக்கிறவன் அப்படின்னா வந்தவனுமா அப்படி குடிபோதையில ஏதாவது கூத்தி ஆவிட்ட விட்டுட்டு வந்துட்டியா? இல்லனே, ஒரு ஆட்டோ டிரைவர் வீடு புந்து தூக்கிட்டு போயிட்டான். ஆட்டோ டிரைவர் துப்பாக்கியை தூக்கிட்டு போய் என்னவே கிழிக்க போறான்? ஆட்டோ டிரைவர் யாத்தியா சிலுமிசம் பண்ணியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. வேற என்ன மோட்டிவா இருக்கும் யோசனை பண்ணி பாத்தியா? சிட்டில ஒரு 500-600 ஆட்டோ ஓடுமா? அதை கண்டுபிடிக்க எத்தனை நாள் ஆயிடும்? முதல்ல போய் அந்த வேலையை பாரு. போலீஸ்காரனுக்கு நான் யோசனை சொல்ல வேண்டியது இருக்கு. போ, ஏதாவது செய், போ. வேற ஒரு தம்மு வாங்க. சரியில்ல. அடப்பாவி, எனக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னானா? சார் குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் கிருஷ்ணன், ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். ஆர்போர்ட் ஸ்டேஷன்ல சேகரோட துப்பாக்கி காணாம போயிருக்கு. அதை ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அவன் யாரு, அதை ஏன் எடுத்தான்ற தகவல் இன்னும் நமக்கு கிடைக்கல. இது முக்கியமான கேஸ் மட்டும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்டோட மானமே இதுல அடங்கி இருக்கு. இதுக்கு ஒரு பின்னணி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. சார் இது கான்ஃபிடன்ஸ். நீங்க கண்டுபிடிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். துப்பாக்கி திருடு போனது உங்களுக்கு எப்ப தெரியும்? மறுநாள் காலையில தான் சார். சந்தேகப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணீங்களே, அதுல ஏதாவது தெரிய வந்ததா? விசாரிச்சு பார்த்ததுல ஒரு ஆட்டோ டிரைவர்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார். சரி, கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம். ஓகே? எஸ் சார். ஏக்கா ஏக்கா, என்னடா? எனக்கு அர்ஜென்ட்டா 10,000 ரூபாய் பணம் வேணுக்கா. எதுக்குடா அவ்வளவு பணம்? அம்மா ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும், அதுக்கு தான். நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. இத பாரு, நான் ஒண்ணும் உன் புருஷன் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்துல இருந்து ஒண்ணும் கேட்கல. ஊர்ல இருந்து அப்பா அனுப்பிச்சு வச்ச பணத்தை தான் கேக்குறேன். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நீ சும்மா இருமா. செல்வி, இங்க வா. உன் தம்பி கேக்குற பணத்தை பீரோல இருந்து எடுத்து கொடு. என்னங்க அவ? சொன்னா சரி, போ. இந்தாப்பா பணம்.
அன்பான ஒரு வார்த்தை அம்மா, அழகான ஒரு வார்த்தை அம்மா, அன்பான ஒரு வார்த்தை அம்மா, அழகான ஒரு வார்த்தை அம்மா. உதிரத்தை கருவாக்கி அவள் வயிற்றில் உயிராக்கி, உதிரத்தை கருவாக்கி அவள் வயிற்றில் உயிராக்கி, உலகத்தை படைத்தவளும் அம்மா, உலகத்தை படைத்தவளும் அம்மா. அன்பான ஒரு வார்த்தை அம்மா, அழகான ஒரு வார்த்தை அம்மா. சேயினை மார்போடு பாலூட்டி பேணுவாள், தூளியில் நீ தூங்க தாலாட்டு பாடுவாள். வளர்ப்பவள் தாயடா வானம் போலடா, சமைப்பவள் தாயடா சாமிதானடா. யாரும் வந்து நின்றாலே அவளின் பங்கை தான் தந்து பசியாற்றுவாள், மனை போற்றுவாள், அது தான் தாய்மையோ. அவள் நீர் கொண்டு தன் பசியை இல்லாமலாக்குவாள். அன்பான ஒரு வார்த்தை அம்மா, அழகான ஒரு வார்த்தை அம்மா. செல்வம், என்னக்கா? அப்பா அனுப்புன பணத்தை எல்லாத்தையுமே உன் பேர்ல தான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் உன் காசை எடுத்து நாங்க யாரும் சாப்பிட நினைச்சது கிடையாது, சாப்பிடவும் இல்ல. என் புருஷனோட சம்பாத்தியத்துல தான் நாம எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த பணத்தை ஃபுல்லா உன் பேர்ல உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் நீ அதை புரிஞ்சுக்கோ. மன்னிச்சிருக்கா, மந்திர அம்மாவுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் செல்வம். ஏல செல்வம், யாருகிட்ட எப்போ என்ன பேசணும்னு நிதானிச்சு பேசுனியா? அத்தா மனசு கஷ்டப்படும்ல. போ, அத்தாங்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரியா? சரிம்மா. தான் சாரி தான். சரி விடுங்க மாப்ள, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்காக தானே செஞ்சீங்க. என்கிட்ட நேரா கேட்டதை நானே கொடுத்துருப்பேனே. இதுக்கு போய் கத்திட்டு போயிட்டீல. சாப்பிட்டீங்களா? இல்லை தான். செல்வி, மாப்பிள்ளைய கூட்டு போய் முதல்ல சாப்பாடு போடு போ. சீக்கிரம் தோணுடா. எல்லா துப்பாக்கியா காணும்ல. நான் என்னல பண்ணேன்? இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருந்தானா இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருப்போமா? பழி வாங்குறேன் தேவையில்லாம. இன்னைக்கு இவ்வளவு பேசுற நீ அன்னைக்கு கூப்பிடாம ஏனா வந்த? துப்பாக்கி உனக்காக தான் எடுத்தோம். 5 பேரும் தான் எடுத்தோம், புதைச்சோம், காணல. அத பத்தி மட்டும் பேசு. சும்மா உன்னாலதாச்சு என்னாலதாச்சுன்னு வீணா பழி போடாத. ஏய், துப்பாக்கி எடுத்தது மட்டும்தான் நாம, கொலை பண்ணது வேற எவனோ. தேவையில்லாம பேசிக்கிட்டு விடுங்க. ஐயோ, எப்படிலே விடுறது? அதுலதான் என் கைரேகை இருக்குல்ல. எவனா சுட்டுட்டு துப்பாக்கியை போட்டானா நான் தானே மாட்டுவேன். ஏல, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமால? நீ மாட்டிக்கிட்டா நாங்க என்ன வேடிக்கையில பாப்போம்? உங்க பையன் கொலைகேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன். சொல்லுங்க சார். அவருக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒண்ணும் இல்ல சார். உங்க பையன் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தா? ரியல் எஸ்டேட் தான் சார் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அப்படி ஒண்ணும் தெரியல சார். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. உங்க பையனுக்கு ரவுடி சகவாசம் ஏதாவது? அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் போறவ இல்லைங்க எங்க பையன். அவன் ரொம்ப நல்லவன். துப்பாக்கி ஏதோ உங்க பையன் வச்சிருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது சார். இது சம்பந்தமா வேற யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். கொன்ன பாவிங்களை கண்டுபிடிச்சு நீங்க கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார்.
கவலைப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரம் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிடுவோம். அரெஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு தகவல் சொல்றோம். சரிங்க சார். வரமா? மேடம், என்ன வேணும்? தேவி பாட்டி இறந்திருக்குன்னு ஒரு ஆள் தேடி வந்திருக்காரு மேடம். தேவி போமா. இவர்தான். நீயா? வேற யாரும் நினைச்சா? எதுக்காக பாட்டி இறந்துட்டாங்கன்னு போய் சொன்ன? உண்மையை சொன்னா மட்டும் அப்படியே வந்துருவியாக்கும். என்ன உண்மையை சொல்ல போற? இன்னைக்கு என் பிறந்த நாள். இன்னைக்கு கூட வரலனா இப்படி? அது இல்ல, எக்ஸாம்க்கு நாள் இல்ல. அப்படியே படிச்சிட போற. வா. அத்தை இறந்துட்டாங்க மாப்பிள்ள. தேவி காலேஜில் இருப்பா, போய் கூட்டுவாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற தேவியோட பாட்டி இறந்துட்டு தேவியை கூப்பிடு. காலையில ஒரு பையன் வந்தான், தேவியோட பாட்டி இறந்துருச்சுன்னு. லீவ் போட்டு அவங்க கூட போயிட்டாங்க. அந்த பையன் இந்த காலேஜில் படிக்கான்? இல்லைங்க. சரி வால. அதான் தேவி காலேஜில் ஒரு பையன் கூட வெளியே போயிருக்கலாம். ஆளை விட்டு தேட சொல்லியிருக்கேன். சரி, நீ அவளுக்காக காத்திருக்க வேண்டாம், சாவு எடுத்துருங்க. ஏன் புலம்புற? உன் பேச்ச கேட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஒன்னும் ஆகாது. உனக்கு என்ன தெரியும்? சரி, நான் வரேன். சரி, வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணு. என்ன? எங்கடி போயிருந்த? வாங்க, எங்க ஊரை சுத்திட்டு வரீங்க? ஏண்டா செல்வம், அம்மா தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களா, ஏதாவது ஒழுங்கா பதில் சொல்றியா நீ? கேட்கறது ஒழுங்கா இருந்தா பதில் சொல்லிருப்போம். எனக்கும் ஒரு ஆள் சொல்லிச்சு, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தியாமே. ஊர்ல எவன் எதை சொன்னாலும் நம்பிடுவீங்களா? யாரும் இல்ல மாப்ள, நான் தான் பார்த்தேன். நேத்து மட்டும் இல்ல, 2-3 வாட்டி ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பாத்துக்கிட்டு தான் மாப்ள இருக்கேன். இந்த பொண்ணா தான் என் காலேஜ்ல கூட படிச்ச பொண்ணு டிராப் பண்ண சொல்லிச்சு, அதான் போய் டாப் பண்ணிட்டு வந்தேன். என்னவோப்பா, பிரச்சனை வீடு வரைக்கும் வராம இருந்தா சரி. அதாங்க வாங்கல. சொல்லுங்க மாப்ள. எத்தனை நாளா நாரதர் வேலை பாக்குறீங்க? ஆட போங்க மாப்ள.
சார் ஆ மனசுல ஒன்று படுது சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுப்பா. இந்த டெண்டரை வந்து கோட்டைக்கே கொடுத்துருங்க சார். அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியூர் போயிருங்க சார். கோட்டை எஸ்க்கு ரொம்ப மோசமானவன். என் மனசுல பட்டுச்சு சொல்லிட்டேன். சாரி சார். யார் வந்திருக்கா பாருண்ணே. வணக்கம் சார். வாங்க. நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதான் அமைதியா இருந்தேன். சொல்லுங்க. அந்த டெண்டரை உங்களுக்கே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிருவோம். சொல்லுங்க. இவனை போடணும். சின்ன பையனா இருக்க இவனை போட வேண்டிய அவசியம் என்ன? சின்ன பையன்தான், ஆனா பண்ற வேலையெல்லாம் பெருசா இருக்கு. இந்த பசங்க 2 ரூபா காசு கொடுத்து சட்டையை தேய்ச்சி போட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்று சைட் அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஆனா நாங்க பொண்ணை பெத்தவங்க இவனுகிட்ட இருந்து பாதுகாத்து நல்லபடியா வச்சிருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். இல்லைன்னா ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. முடியலைன்னா கோயில கூட்டி போய் தாலியை கட்டிடுவானுங்க. பொண்ணை பெத்தவங்களுக்கு அவமானம் தான் மிச்சம். வேற வழி இல்லாம நாங்க தான் தற்கொலை பண்ணிக்கணும். இப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டெண்டரை கொடுத்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். வீட்டுல யாருல? யாருங்க? வீட்டுல யாரு? கதவு திறங்க. யாரு அது? யாருங்க? செல்வம் யாரு? என் மகன்தே. கொஞ்சம் கூப்பிடுங்க, பேசணும். என்ன விஷயமா? ஏய், யாரா போன்ல முக்கியமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குல்ல? சும்மா இருல. யாரு அந்த பிள்ளையா? வீட்ல இருந்துல. பேசு பேசு. ஹலோ. செல்வம், நீ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறேன்னு அந்த கோட்டையோட ஆளுங்க வந்து மிரட்டிட்டு போறாங்க. ரொம்ப பயமா இருக்குடா. நீ வை, நான் பாத்துக்கிறேன். என்னல என்ன பிரச்சனை? தேவி அவ அப்பா வீட்ல ஆள் வச்சு மாட்டிருக்கான்ல. அட பாவமே, இப்பதான் ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துச்சுடா. ஏய், அவங்க அப்பனுக்கு என்னவா? நான் தேவியை லவ் பண்றேன்ல, அதான்ல. ஏய், ஆஃப் மட்டும் வாங்கணும்டா. அவங்க அப்பனை ஆஃப் பண்ணிடுறேன். ஆமா, அவன் அப்ப மெயின் வச்சு ஆஃப் பண்ண போறாரு. மூடிட்டு உட்கார்ல. ஏய், அவன் அப்பனுக்கு போன போடுறா. வீட்டுல ஆள் வச்ச மாதிரினா பயந்துருவோமா? இல்ல நம்மலாம் டெரர்ல. ஆமாடா, இப்பதான் துப்பாக்கிய காணோம் பயந்து போய் உட்காந்துருக்கோம். இவர் டெரரா. மூடிட்டு உட்கார்றா. இல்ல நான் என்ன பயந்தவங்களி பயலா? செல்வம் போன போடல, நான் பேசுறேன். ஏய், போன போடுறா நீ. ஏய், போன போடுறா, நான் பேசுறேன். ஏய், இந்தா. என்ன கேட்டனு போட்டு கொடுத்துட்டான். ஹலோ. நான் என் நண்பன் வீட்டுக்கு ஆளை விட்டு மிரட்டுறீங்களாம்ல? நாங்கெல்லாம் கட்டிங்க காட்டி 1000 பேர்த்த திரட்டுவோம். இந்த திரட்டுறது, மிரட்டுறது, உருட்டுறது இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்கிறாங்க. தூத்துக்குடியிலே நாங்க பெரிய ஆளு. எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் தப்பு பண்ண நண்பன்? நான் தான் தப்பு பண்ணா. உன் பொண்ணை தானே கரெக்ட் பண்ண. அரவேட்டு மாதிரி பேசிருக்க போனக்குள்ள. ஏய், மாமியார் சொல்ற கோவம் வருது பத்தியா? ஏய், என்னல அவன்? போடுற அவளுக்கு. ஏய், போடுற அவளுக்கு. ஏய், உனக்கு ஓவர் ஏறி போச்சு. செல்வம், டைம் என்ன? 12ல. உனக்கு ஓவர் ஆயிருச்சு. வா போலாம். தூக்கல வாழ தூக்கல. தூக்கி ஆட்டோல போடல அவனை. வளராமலே இவ்வளவு அலப்பறை பண்ற. வளர்ந்துருந்தா அவ்வளவுதான்ல. இந்நேரத்துல ஃபோன் பண்ணி உடனடியா வர சொன்னீங்களே, என்ன சார் விஷயம்? சார், யாரோ ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க சார். அதனால தான் உங்களை வர சொன்னேன். எதுக்கும் பயப்படாதீங்க. வீட்டுக்கு வெளியே 2 கான்ஸ்டபிள் நிப்பாடி இருக்கோம். நீங்க பயப்படாம தூங்க, நாங்க பாத்துக்கிறோம் சார். வணக்கண்ணே. வணக்கங்க. என்னையா ஒரு நாளும் தேடி வர மாட்டீங்க, வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? தம்பி எசக்கி செல்வன்ற பையனை தேடி வந்தாப்லையா? அவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? கேள்விப்பட்டேன். ஏதோ வயசு கோளாறுல அந்த புள்ள பின்னாடி சுத்திட்டான். நீங்க பார்த்து மன்னிச்சு விடணும். நான் குறி வச்சா போட்டு தள்ளாம விட மாட்டேன். எனக்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணை அவன் லவ் பண்ணிட்டு இருக்காயா? ஏதோ அறிவு இல்லாம பண்ணிவிட்டான். அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு முறை எனக்காக மன்னிச்சு விடுங்க. இனிமே அந்த பையன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தக்கூடாது. அப்படி சுத்துனானா பிரச்சனை பெருசாயிடும். போங்க.
ஏல அந்த புள்ள பின்னாடி சுத்த மாட்டேன் பிரச்சனை பேசி சால்வ் பண்ணிருக்கேன் பாத்துட்டு வந்துக்கோ. ஏய் அதை விட இல்ல பேர் பாத்தியா? என்னலாச்சு? அதே துப்பாக்கியில 2வது கொலை. என்ன ஒரு கொலை நடந்ததுக்கே ஈரக்கொலை அந்து போச்சு, இதுல 2வது கொலை வேற. ஏல நம்மள கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்களோ? அவவே பயத்துல இருக்கான், நீ வேற பீதியை கிளப்பிட்டு. ஏல நேத்து நம்ம கிரவுண்ட் ஒட்டி எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 12 மணி. கொலை நடந்தது எத்தனை மணிக்குல? 11 மணி. எல்லாரும் ஒன்னா தானே இருந்தோம். சந்தேகப்படியா? ஏய் இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறயா தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு. அந்த துப்பாக்கியில எத்தனை குள்ள இருக்கும்? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல ஏல தேவையில்லாம பேசிட்டீங்க? நான் சொல்லிட்டால சொல்லு. நம்ம எல்லாரும் கொஞ்ச நாள் வெளியூர் போயிடலாமா? வெளியூர் போயிட்டா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லல, கொஞ்ச நாள் பிரச்சனை தள்ளி இருக்கலாம்னு சொல்றேன். சரியில்ல நீ சொல்ற மாதிரி வெளியூரே போலாம். வா. செக்யூரிட்டி எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? 2 வருஷமா வேலை பார்க்கயா. கொலை நடந்த அன்னைக்கு ஏன் லீவ் போட்டீங்க? என் மகளுக்கு வளைகாப்பு சார்ட்ட சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன்யா. கைலாஷ் நீங்களும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு? 20 வருஷம் ஃப்ரெண்டு சார். கைலாஷ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி ஒன்றும் சொல்லல, இருந்திருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பார் சார். கைலாஸ் என் கூட பிறந்த அண்ணன் தான். அவருக்கு எனக்கு சொத்து பிரச்சனைக்காக கோர்ட் வரைக்கும் போனதுன்னு உண்மைதான். அவர் செத்து போயிட்டா சொத்தெல்லாம் எனக்கு தான் வருங்கிறது எப்படி சார்? அவருக்கும் பிள்ளைங்க இருக்கு. இவருக்கு இங்கே உட்காந்துருக்கேன். டேய் கல்யாணமில்ல நீ இங்கே கத்துட்டு இருக்க, அந்த கல்யாணம் நீ கத்துட்டு இருக்கியா? யோ நீ எல்லாம் வெள்ளச்சட்டை வெள்ள விஷயம் கூட பெரிய நினைச்சிருக்க, போய உள்ள. உன்னெல்லாம் பிறந்தனைக்கே கொண்டிருக்கணும்ல. நான் தவிர வெளியே போறீங்களாக்கா? எப்போ வருவீங்க? ஏன் போனவனுக்கு வர தெரியாதா? போனா எங்க போனா என்ன? போன இடத்துல சூதானமா போயிட்டு வந்தா போதாதா? இந்தப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. கண்ட கண்ட இடத்துல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. அம்மாவுக்கு அடிக்கடி போன் பண்ணுப்பா. ஏமா நான் வெளிநாட்டுக்கு போறேன், இல்லையா? பக்கத்து ஊர் போறேன், 5-6 நாள்ல வந்துட போறேன். இருக்கட்டும்பா, அம்மா உன்னை 4 நாளைக்கு பார்க்காம இருக்கேன் இல்லையா? அதனாலதாயா பார்த்து போயிட்டு நல்ல அம்மா நல்ல மயன். நீ தேர மாட்டடா, நீ சோற போடுமா. ஏய் வா. போலாம். மயக்கமா வருது, சில்லுன்னு ஒரு டொரினோவை குடிப்போம். ஆஹா என்னடா இது? பரிசு இப்படி வவுத்த தள்ளிக்கிட்டு இருக்கு. அண்ணே ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா A1 பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திங்கலாம். அண்ணே ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே கடை வச்சுக்கலாமா? விளக்கமாறு பிஞ்சு போங்க. அதை ஏன் பிக்கிற? ஹலோ என் பர்ஸ கொடுப்பா. ஆமா நீ யாரு, எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்கிய பர்ஸ் அதுக்கு சொந்தக்காரன். ஏது இந்த பர்ஸுக்கு நீ சொந்தக்கார? யோ நாங்கனா 7.5 போட்டா நீ தாக்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம்பு வைப்பேன். யோ இது ஓம் பர்ஸாயா? ஓம் பர்ஸ்னா என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பர்ஸ் இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பர்ஸுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பர்ஸ் அவர்கிட்ட கொடுத்துறேன். எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ணலாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்ம போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு. நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க? ஏக்கா உன் புருஷன் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற. அடி ஒண்ணு இடி மாதிரியில விழுகுது. போ போ போ. இல்லை செல்வம் வாழ சீக்கிரம். இந்த வரம்ல. இது யாரு புதுசா இருக்கு? ஆஹா கொக்கர் கலவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலைவாங்க ஒருக்கே. ஒரு வேலை விஷயமா வெளியூர் வந்துட்டேன் தேவி. சொல்லு. அப்பா மேல இருக்கிற கோவத்துல தான் நீ எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்கியா? சொல்லு செல்வம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னோம்ல, ஊருக்கு வந்துட்டு ஃபோன் பண்றேன். போன வை. சரி நான் வச்சிடுறேன். ஊர்ல இருந்து வந்து 10 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு கொலை கூட நடக்கல. பேசாம ஊருக்கு போயிடலாமா? ஊருக்கு போயிடலாமாவா? துப்பாக்கி எடுத்து யார் தெரியணும்ல. நம்ம கூட்டத்துல எவனோ எடுத்திருக்கான். அப்போ எங்களெல்லாம் சந்தேகப்படுறியா? சந்தேகப்படல. துப்பாக்கி தொலைஞ்சு 6 நாள் 2 கொலை நடந்திருக்கு. இங்க வந்து 10 நாளாகி ஒரு கொலை நடக்கல. நம்ம கூட்டத்துல எவனோ உணர்ந்தியா இருக்கான். ஏய் உங்களெல்லாம் குத்தம் சொல்ல நினைக்காதீங்களா? துப்பாக்கி போச்சோட நம்ம கொண்டு தான் தெரியும். வேற எவன் எடுத்திருப்பான்? ஏய் தேவையில்லாம எவனோ எதையோ சொன்னானுங்க வந்து உளறிட்டு இருக்காத. சும்மா இல்ல. ஏலா நீ சந்தேகப்படுற மாதிரி நாங்க ஒன்னும் சந்தேகப்பட்டா உனக்கு எப்படில இருக்கும்? பிடிக்கல. நான் யாரையும் சந்தேகப்படல. நான் போறேன்.
துரை நீ போல நாங்க பின்னாடி வரோம். தெரியல. ஹலோ துரை சொல்லுண்ணே. நேத்து நைட்டு 10 மணிக்கு அதே துப்பாக்கில ஒரு கொலை நடந்திருக்குப்பா. என்ன சொல்ல? ஆமாப்பா. அதே துப்பாக்கியில் நேற்று ஒரு கொலை நடந்திருக்காங்களே. போவோம், இங்க இருக்க வேணாம். துப்பாக்கி தான் தொலைஞ்சிருச்சுன்னு பார்த்தா கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம பய வீராவே போட்டு தட்டிட்டானுங்களே. எனக்கு என்னவோ அந்த ஆட்டோ டிரைவர்கள் செஞ்சிருப்பானுங்கன்ற நம்பிக்கையே இல்லை. நம்ம எதிரிங்க தான் யாரோ ஒருத்தன் நமக்கு எதிராக இந்த வேலையெல்லாம் செய்யறான் அப்படின்னு நான் நம்புறேன். எதுக்கு உன் துப்பாக்கி எடுக்கணும்? எடுத்து நம்ம ஆளுகளையே அவன் ஏன் போடணும்? அண்ணே அவன் யாரா இருந்தாலும் சரி, என் கையில மாட்டினா அன்னைக்கே அவனுக்கு சாவணும். ஆமா, இப்படியே சொல்லிக்கிட்டு நேத்து வீராவை போட்டானுங்க, நாளைக்கு என்ன போடுவானுங்க, அடுத்த நாள் ஒன்ன போடுவானுங்க. இல்லண்ணே, கூடிய சேர்த்துல அவனுங்களை கண்டுபிடிச்சாரண்ணே. வணக்கம் சார். கேஸ் என்னாச்சு? எல்லாம் வழக்கம் போலதான். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாதனால வந்த வேலையை பாத்தீங்களா? அந்த துப்பாக்கியை வச்சு எப்போ யாரை எங்க போடுவான்னு ஒரே டென்ஷனா இருக்கு. காணாம போன துப்பாக்கியை வச்சு 3 மர்டர் நடந்திருக்கு சார். விசாரிச்சு பார்த்தப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கு. ஆனா கிடைச்சிருக்க எவிடன்ஸை வச்சு குற்றவாளிகளை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். இதே கதை எத்தனை வாட்டி சொல்லுவீங்க கிருஷ்ணன்? கொலை நடக்கிறது கத்தியாலேயோ அருவாளாலேயோ இல்ல, டிபார்ட்மெண்ட் வெப்பனால. அசால்ட்டா பதில் சொல்றீங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் சார். பிஸ்டல்ல இருக்கிற 9 புல்லட்டுக்கும் 9 கொலை நடக்கிற வரைக்கும் காத்துட்டு இருப்பீங்களா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம போய் கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க சார். நீங்களா இந்த கார் வாங்குற அளவுக்கு ஓட்டேதுடா காசு? நம்ம என்னைக்குன்னு காசு கொடுத்து கார் வாங்கிக்கோ, எல்லாம் ஆட்டை போட்டதா. கார் ஆட்டைய போட்டது சரி, அதை எப்படி விப்ப? கார் விக்கிறதுக்கு இல்ல, கடத்துறது. ஏண்டா அந்த தப்பு இந்த தப்பு பண்ணி ஆளை கடத்துற அளவுக்கு வந்துட்டியாடா? யார கடத்த போற? தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுனா கொடுத்துட போறான். கொடுப்பேன். மாட்டுனா போலீஸ்காரன் கொடுப்பானே, அதை எவன் வாங்குவேன்? போலீஸ்காரனுக்கு நாம தான் நிறைய வேலை கொடுக்குறோம். ஏன் பயப்படுற? இப்படி பயந்து சாகாத. தூத்துக்குடினால எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி உசுப்பேத்தி நானகலப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஆனே முன்னுக்கு உட்கார்ந்து முன்னாடி காட்டுறேன். வா, உன்னை எப்படியாவது பெரிய ஆளா காட்டலாம் பாக்குறேன். சிக்க மாட்டேன். சிக்கிதாண்டா, சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கேன். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எந்த காலத்துல நீ கார் ஓட்டு? டேய், என்னடா வண்டியை ஊருக்குள்ள கூடாது நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 1/2 லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு சாப்பிட்டுக்கு. அதுவும் சரித்தேன். அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கல்லச்சி வேணும்னு. கேக் வாங்கி தரனா கத்துவேன். உன்னை குத்துவேன். இந்த பாரு, 10 ரூபாய் பாத்தீனா பல லட்சங்களை இறக்க வேண்டியிருக்கும். பாத்துக்கோ. கூறுகட்ட கூவ நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னைய புடிச்சு விட மாட்டாங்களா? ஓ, அது ஒண்ணு இருக்கோ? பாப்பா, நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக்கு என்ன? கேக்கு கடையே வச்சு தாரே. சும்மா வளவளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுக்க, பேசு. டேய், என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொல்லுக்கு நீதானே என்ன குரு? பேசு. ஹலோ, தேவேந்திரனா? நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கறி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரும். அத பாத்துக்க. சரிங்க, எந்த இடத்துக்கு வர்றோம்? நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். உன் மகள்கிட்ட போட குடுக்கிறேன், பேச. இந்த பாப்பா, உங்க ஃபாதர் பேசுறாரு, பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்பா எப்படி உன்னை பயமா? அப்படியெல்லாம் இல்ல டாடி. இந்த அங்கிள் ரொம்ப காமெடி அங்கிள். நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. கேக் கடையே வச்சு தருவாரு. அண்ணே போலீஸ்ல தப்பிச்சு ஓடி
பயவலைக்கு வேலை ஆகி போச்சு. இவங்க வேற இல்ல இப்படி கூப்பிடுறாங்க. சார், நீங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குஸ் இல்ல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டேல. சார், நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல. ஆனா நான் இங்க இருக்கம்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள் ஒரு நிமிஷம். அங்கிள், அத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. டூயபுரம் ஏசப்பா கோயில் கிட்ட, டூயபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தானே சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டியே ஆப்பு. சார், சீட்டிங்க சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம். இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்ட்ட போன போட்டு எடுத்துக்கிற சொல்லுங்க. முதல்ல நீங்க சிப்ப பாடுங்க. சந்திரன் சூரியன் கூடி வந்து இங்க சங்கமமானது பாருங்கடி. இப்போ பவனி வருகிறது பாருங்கடி. நாதாரி பசங்க கூடி வந்து இப்ப நக்கலு பண்ண போறங்கடி. தலையாரி வீட்டுல களவண்ட பசங்க கருதலையா வாரங்கடி. கூத்து போட கூட்டு வந்தா கிரிக்கெட் விளையாண்டுட்டீங்களா? ஆற மாதிரி பாலன்னு வச்சுக்கோ, மைக்க பிடிங்கி மண்டையில போட்டுருவேன். என்ன புரியுதா? பாப்பு பாப்பு சின்ன பாப்பு ஒன்ன சீண்டி பார்த்தா டாப்பு டாப்பு. மாப்பு மாப்பு மைனர் மாப்பு தொட்டா மண்ட உடைஞ்சு போகும் மாப்பு. தோப்பு தோப்பு கொய்யா தோப்பு உள்ளவாடி இருக்கு ஆப்பு. சப்பி போட்ட வாங்க கொட்ட நீ கிழிச்சு போன சிகன சட்ட. அடி ஒத்த காலில் நானும் நின்னு ஒன்ன கட்டு வேண்டி சின்ன கண்ணு. வெட்டி பயல கட்டிக்கிட்டானா எங்க போய் முட்டிக்குவேன். ஏண்டி எவ்வளவு வாங்கி கொடுத்திருப்பேன், எல்லாத்தையும் மறந்துட்டல்ல? ஆமா, என்ன போலாத்த வாங்கி கொடுத்துட்டீங்க. சொல்றேன் கேள்றி. திருச்செந்தூர் கோயிலில கொலுசுதான் வாங்கி தந்தேன். வாங்கி வந்த சாக்குலதான் கொல்லப்புற நீ குதிச்ச. பாஞ்சாலங்குறிச்சியில பச்சைப்பட்டு வாங்கி தந்த. பச்சைப்பட்டு தந்து விட்டு பொசுக்குன்னு அணைச்சுக்கிட்ட. ஓட்டப்பிரார வீதியில ஒட்டியார வாங்கி தந்த. வாங்கி தந்த வக்கணைய வம்பல நீ மாட்டு விட்ட. கோவில்பட்டி போகையில முக்குத்தி தான் வாங்கி தந்த. வாங்கி தந்து அம்புட்டையும் சொல்லி புட்ட. சரி சரி, உங்க கதையை பத்தி பண்ணதெல்லாம் போதும், எங்களை பத்தி கொஞ்சம் பாடுறது. ஏ அப்பம் பணத்துல ஆட்டைய போட்டு துள்ளுறான், பொண்ணா சைவமாக்க பாக்குறான். ரெண்டு போலீஸ் வந்து பொழுது வரக்க கும்புறா. ஏ தப்பு 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 தப்புன்னு தெரிஞ்சுமே இங்க மப்ப ஏத்தி மாயாண்டி ஆடுறான். ஒரு சோம்பேறி சூப்பு வைக்க பாக்குறான்.
ஒண்ணுதான் கொத்தனும் சிரிச்சாலே கட்டடம் ஏறுமா கட்டுமனம் தாங்குமா காத்தாட கதவத்தான் திறந்து வச்சாலே செல்போனில் படம் பிடிச்சு சிங்கப்பூர் அனுப்புறான். பொட்டருக்கு ஊருகாடா பொம்பளைக்கு அம்பளடா தத்துவத்தை கொட்டுற எடுத்து கோட ஆயப்பாடி ஆயப்பாடி கண்ணனுக்கு ஊரு பூரா தோழியரு தாடிக்கார பசங்களுக்கு தேவதாசு சீனியரு வந்தவள நம்பித்தான் பெத்தவள மிதிக்கிறா பெத்தவதா சாமின்னு தெரியாம கிடக்குறா. பாப்பு பாப்பு சின்ன பாப்பு ஒன்ன சீண்டி பார்த்தா டாப்பு டாப்பு மாப்பு மாப்பு மைனர் மாப்பு தொட்டா மண்ட உடைஞ்சு போகும் மாப்பு. அது ஒத்த காலில் நானும் நின்னு ஒன்ன கட்டு வேண்டி சின்ன கண்ணு இந்த வெட்டி பயல கட்டிக்கிட்டானா எங்க போய் முட்டிக்குவேன். அது ஒத்த காலில் நானும் நின்னு ஒன்ன கட்டு வேண்டி சின்ன கண்ணு இந்த வெட்டி பயல கட்டிக்கிட்டானா எங்க போய் முட்டிக்குவேன். ஹலோ சார் உங்கள் வீட்டில் துப்பாக்கி எடுத்தாமலா ஒரு ஆட்டோ டிரைவர், அவன் இந்த கோயில் திருவிழா தானே சார் இருக்கான். நீ அங்கேயே இரு, ஒன்னாத்துல நான் ஆள் அனுப்பேன். சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். அண்ணே நான் சேகர் பேசுறேண்ணே. சொல்லு சேகரே. துப்பாக்கியை தூக்கணும் நான் கண்டுபிடிச்சிட்டேனே. அப்படியா? நம்ம திருவிழால இருக்கானே அவன். சரி, இப்பவே நம்ம ஆளுகளை விட்டு அவன் எங்க இருந்தாலும் கட்டி தூக்கிட்டு வர சொல்றேன். இந்த போனை கொடுக்கறேன், அவன் எங்க இருக்கிறாங்கிற விவரத்தை மட்டும் சொல்லு. ஏய், அவன் அந்த கோவில் திருவிழாவில வேண்டா இருக்கானா? கண்டுபிடிச்சு கட்டி தூக்கிட்டு வாங்கடா. ஏன்டா இப்படி பண்ண? எவனு காசு கொடுத்து தூக்க சொன்னானா? சொல்றா. எங்கலே துப்பாக்கி? எனக்கு தெரியாது. நீ தூக்குன துப்பாக்கி இதுவான் பாருல. யார்ல நீ? ஏன்ல இப்படி பண்ண? சொல்லு. துப்பாக்கியை தூக்குனது நான் தான். ஏம்ல? ஒரு பொண்ணு முன்னாடி நான் அசிங்கப்படுத்தினேன், அதனால தான் தூக்குனேன். சரி, துப்பாக்கியை தூக்குன, எதுக்குல கொலை பண்ண? அந்த துப்பாக்கி தூக்குனது மட்டும்தான் நான். ஆனா அந்த கொலைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னடா கதை இழக்கிற? அப்ப இந்த கொலை எல்லாம் செஞ்சது யார்ல? உண்மையை சொல்லல. உனக்கு அறிவு இல்ல? கேட்டதே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க. ஏய், யார பார்த்து அறிவு இல்லன்னு? சுடுல சுடு. ஏய், தைரியம் இருந்தா சுட்டு பண்ணல, பொறமாக்கு போயல. ஏலே சேகரே, என்ன இப்படி பண்ணிவிட்ட? இவன் யாரு? இவன் சேக்காளி யாரு? எதுக்கு இத்தனை கொலை பண்ணானுங்க? ஒண்ணுமே தெரியாம கொண்டு விட்ட. இவன் சேக்காளி யாருன்னு எனக்கு தெரியுனே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சார் இந்த கேஸ் வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இட்ஸ் a perfect planned murder. எப்படி சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தலையிலையும் மார்பிலையும் புல்லட் இருந்ததுக்கான மார்க்ஸ் இருந்தது சார். ஏதாவது புல்லட் ரிமூவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அவங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து ஆக்சிடென்ட்டா கிரியேட் பண்ணிருக்காங்க சார். ஓ, ஐ see. ஆமா சார். மற்ற டீடைல்லாம் அந்த ஃபைல்ல இருக்கு. கேஸை பத்தின டீடைல்ஸ் பாத்துக்கோ. ஓகே, நான் பாத்துக்கிறேன் டாக்டர். தேங்க்யூ சார். செல்வம் போனது கஷ்டமா இருக்கு. செல்வத்தை கொண்டு இருப்பா. பேசாத பழி வாங்க போறேன்னு துப்பாக்கி எடுத்தோம், அதே துப்பாக்கியில செல்வம் செத்துட்டால. எவன் எடுத்தா எதுக்கு செல்வத்தை போட்டானே தெரியல. செல்வத்தை கொண்டது
இன்ஸ்பெக்டர் தான்ல. என்னடா சொல்ற? ஏய் என்னடா சொல்ற? ஏய் சொல்லுல. துப்பாக்கி எடுத்தது நான் தான்ல. ஏய் எங்க எடுத்த? ஏய் இல்ல சொல்றேன் நான் சொல்றத கேளுடா. ஏய் துப்பாக்கி எடுத்தது நீனா? கொலைச்சது யாருல? தான்ல பண்ண. உங்க அம்மாவை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல, அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்ததுல அவங்க மூளையில சின்னதா ஒரு கட்டி இருக்கிறது தெரிய வந்தது. அதனால அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த ஆபரேஷன் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. சார் மொத்தம் எவ்வளோ செலவு சார்? அப்ராக்சிமேட்டா எல்லாத்துக்கும் சேர்த்து 5 lakhs வரும். ரெடி பண்ணுறேன் சார். ஓகே. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் சார். சரி, எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். கொலை பண்ணதை காட்டி கொடுக்காததுக்காக வீரா வச்ச பார்ட்டி யாவத்துக்கு வந்துச்சு. அந்த பார்ட்டியில் தான் வீராவுக்கு கைலாசும் சந்திரனும் பணம் கொடுக்கறத நேரடியாக பார்த்தேன். அதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. என்ன விஷயம்? உங்கள் அப்பாவை கொண்டது யாருன்னு எனக்கு தெரியும் சார். என்ன சொல்ற? யாரு? வீரா தான். வீராவா? அன்னைக்கு இல்லைன்னு சொன்ன. காட்டி கொடுத்துருந்தா அவன் மட்டும் தான் மாட்டியிருப்பான். கொல்ல சொன்னது யாருன்னு தெரியாம போயிருக்கும். அப்பா எங்க அப்பா போட சொன்னது யாரு? கைலாஸ், சந்திரன். அந்த 3 வித்தியை நான் போடுறேன். எனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும். நாகராஜ் முதலாளி மகன் கொடுத்த பணத்துல தான் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நம்ம புதைச்சி வச்ச துப்பாக்கி எடுத்து முதல் கொலை பண்ண. என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்க கூட இருந்து குடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு 2வது கொலை பண்ண திட்டம் போட்டேன். செல்வத்தோட செல்போனை வாங்கி 10:30 இருக்கிறத 12 மணின்னு மாத்தணும். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகுதான் நான் 2வது கொலை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நமக்குள்ளேயே சந்தேகம் வந்துச்சு. எல்லாரும் வெளியூர் போகணும்னு முடிவு பண்ணோம். அன்னைக்கு தான் முதலாளி மகனை சந்திச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தேகப்படுறாங்க, வீராவை ஒரு 10 நாள் கழிச்சு போட்டுக்கலாம். சரி மந்திரம். எங்க அப்பாவை போட சொன்னவன நீ போட்ட, போட்டவன நான் போடுற மந்திரம். கொடுங்க துப்பாக்கிய. வெளியூர் போய் 10 நாள்ல எந்த கொலையும் நடக்கலன்றதுனால உங்களுக்கு இருந்த சந்தேகம் உறுதியாயிடுச்சு. வீராவை கொலை பண்றேன்னு சொல்லியிருந்த முதலாளி மகனுக்கு வீரா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. அப்போதான் ஒரு முடிவு பண்ணேன். வேற ஒருத்தர் போனை வாங்கி வீராவுக்கு ஃபோன் பண்ணேன். ஹலோ வீராண்ணா. சொல்லுப்பா. உங்களால ஒரு காரியம் ஆகணும். இப்போ எங்கண்ணா இருக்கீங்க? கோட்டை குடோன்ல தான் இருக்கேன். வா வா. சரிண்ணா, இப்போ வாரேன். செந்தில். சொல்ல மந்திரம். வீரா அவன் கோட்டை குடோன்ல தான் இருக்கான், போய் பாரு. நான் பாத்துக்கிறேன். நம்ம வெளியூர்ல இருக்கும் போதே 3வது கொலை நடந்ததுனால நமக்குள்ள குற்றவாளி இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. மறுநாள் முதலாளி மகனை சந்திச்சு துப்பாக்கி வாங்க. தேங்க்ஸ் மந்திரம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இந்த வச்சுக்கிறேன். நான் செஞ்சது சரியே தவிர இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சதுன்னு இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி பண்ணேன். துப்பாக்கியை ஒப்படைச்சிட்டு வேலைக்கு சேருவான்னு பார்த்தா இப்படி செல்வத்தை கொண்டுட்டு வெளியே வந்து நிற்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தேன். செல்வத்தை கொண்டு அந்த போலீஸ்காரனை சும்மாவே விடக்கூடாதுல. வாங்கல வாங்கல போ.
பாஸ் தூர போல. நீங்க உங்க நண்பனை இழந்துட்டு நிக்கிறீங்க, கோவப்படுறது நியாயம்தான். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி செல்வன் செத்து போனது ஆக்சிடென்ட்ல இல்ல. இதெல்லாம் சொல்ற. அது ஒரு கொலை. ஏய், எல்லாமே எங்களுக்கு தெரியும். தேவையில்லாம உளறிட்டு இருக்க. தூர போல. அவனை கொன்னது வேற யாரும் இல்லைங்க, எசக்கிதான். உண்மையா சொல்ற? நானே 2 கண்ணால பார்த்தேன். எசக்கியும் அவனோட ஆளுகளும் ஒருத்தவன் தூக்கி போட்டு போனாங்க. நான் யாருன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது உங்க ஃப்ரெண்டு செல்வன். அவனை கொலை பண்ணது மட்டும் இல்லாம அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியே தொடர்ந்து பண்ணிட்டாங்க. இப்பயாவது நம்புறீங்களா? இந்த கொலைக்கு யார் மேல சந்தேகப்படுறிய? டேய், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். உங்க சோழ என்ன உண்டோ அதை மட்டும் பாருங்க. நம்மாளு எசக்கிய கொன்னவன் எவனா இருந்தாலும் விட மாட்டான. அண்ணா, இந்த மந்திரம் பைய எங்க வேலை பார்க்க தெரியுமா? ஏதாவது மெக்கானிக் வச்சிருக்கான்ல தோறேன், அவனை எங்கனே பாத்தீங்கன்னா எங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும். நீங்க எங்க இருக்க? சொல்லுங்க, இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். எங்க இருக்கானுங்க? நம்ம ஆளுங்க தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள நம்ம ஆளுங்க கையில எப்படி அவன் சிக்கிடுவான? இன்னைக்கே நம்ம ஆளுங்களை விட்டு அவங்கள தூக்க சொல்லு. எவனாவது மரத்தை தூக்கி ரோட்ல போடுங்க, தூக்கி தூர போடுங்க. போங்க. எவனாது? யார்கிட்ட மோதுறீங்க? வாங்கடா, இன்னைக்கு உங்க கதை முடிஞ்சதுல. வாங்க, வா. ஏய், யாருல வீட்ல? யாருன்னே அது? மந்திரன்றது யாருல? ஹலோ, என் மருமகன் தான். ஏன் வீட்டு வாசல்ல கத்திட்டீங்க? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? உன் மருமகனும் அவன் கூட்டாளியும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமால? 2 கொலை பண்ணிருக்காங்களே. என்னன்னு சொல்றாங்க? என்ன யாமே கொலை பண்ணிட்டானா? ஏய், இங்க பாரு. உன் மாவனை புடிச்சு கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தவன் மட்டும் நினைச்சிடாத. என் கையில மாட்டினா அன்னைக்கே அவன் ஆயுஸ் தீர்ந்தது. யார் ஆயுஸ் எப்ப திரும்ப தெரியும். போ. ஏய், நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க? மந்திரத்திலே என்னன்னு கேட்டுக்கிறோமா? இருமா. ஏய், யாரு வந்ததுன்னு கேட்டா சாவு வந்துட்டு போச்சுன்னு சொல்லு. ஏய், நீ அழுகிறது நீ பாட்டுமா. முதல்ல மாப்பிளைக்கு போன போட்டு என்னன்னு விசாரிப்போம். சொன்னா கேளு. சொல்லு மாமா. மாப்ள, நான் தான் காசி பேசுறேன். எங்க இருக்க? ஏய், என்னடா அங்கடிக்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்க? ஏய், அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு இருக்கான் நம்மள. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் அவன். ஆமா, அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. முதல்ல அவன் எங்க கண்டறத கண்டுபிடிக்கணும்ல. ஏய், வேல்முறை ஃபோன் நம்பர் தெரியுமாடா? இல்ல. சொல்லு மக்கா. எங்க இருக்க? பாலகிருஷ்ண தியேட்டர் முன்னாடி தான் நிக்கேன். அந்த இன்ஸ்பெக்டர் சேகர் எங்க தெருவுல வந்து எங்க தேடிட்டு இருக்கானா. அவன் எங்க போறான் அவனை பார்த்து சொல்லல. சரி மக்கா.
புயல் வாராண்டா அசுர பய வாராண்டா பாருடா நரம்பில் மின்சாரண்டா நடையில் விரிவாருடா எதிரில் இனி யாருடா ஓடுடா இடியும் இடியும் உரசும் சத்தம் அடிக்கிற அடியில் தானே சூறாவளியும் சுருங்கி போகும் சுண்டு விரலில் தானே எரியும் நெருப்பாய் இவனும் மாறி எதிரிகள் படையை தேட நரம்பு துடிக்க எலும்பு வெடிக்க ருத்ர தாண்டவம் ஆட சீரும் புலி வாராண்டா சூர புயல் வாராண்டா அசுர பய வாராண்டா பாருடா நரம்பில் மின்சாரண்டா நடையில் விரிவாருடா எதிரில் யாருடா ஓடுடா கொண்டு பாருடா நட்பு அது சாவதில்லை வீரம் அது தோற்பதில்லை வேகம் இது ஓய்வதில்லை சண்ட சேவல் நீயடா காற்றின் பாதை மாறிடும் போது சீற்றம் கொண்டு சிகரத்தை தகர்க்கும் கூட்டம் போட்டு கொடுமைகள் செய்தால் திட்டம் போட்டு தீர்ப்பது நன்று பூப்பறித்த மனிதன் இவன் தானடா உயிர் பறிக்க மிருகமாகி வாராண்டா கொக்கரிக்கும் ஆயுதமா வாராண்டா சத்தியத்தான் காக்க வந்த சாமியாக வாராண்டா சீரும் புலி வாராண்டா சூர புயல் வாராண்டா அசுர பய வாராண்டா பாருடா நரம்பில் சாரண்டா நடையில் விரிவாருடா எதிரில் யாருடா ஓடுடா இரு கைகளாக உயிர் புகழாட சர்வம் இனி நாசமாக உயிர் வேட்டை ஆட்டுடா பொங்கும் கர்நாகமாக வெட்டு இருபாகமாக முட்டு அலைசேதமாக காட்டாறு தானடா சூழ்ச்சியாவும் சூழ்ந்திடும் போது எழுச்சி கொண்டால் எதிர்ப்பது யாரு கொன்னும் வேதத்தை ஊருக்கு சொல்லு பாய்ச்சல் கொண்டு வீழ்த்தி செல்லு தீப்பறக்க கோபம் கொண்டு வாராண்டா ஆர்ப்பரித்து ஆவேசமா வாராண்டா வேறறுக்க வீச்சருவா வாராண்டா யார் இருக்கா தேடி போட்டாண்டா சீரும் புலி வாராண்டா சூரம் புயல் வாராண்டா அசுரம் பய வாராண்டா பாருடா நரம்பில் மின்சாரண்டா நடையில் விரிவாருடா எதிரில் இனி யாருடா ஓடுடா இடியும் உரசும் சத்தம் அடிக்கிற அடியில் தானே சூறாவளியும் சுருங்கி போகும் சுண்டு விரலில் தானே எரியும் நெருப்பாய் இவனும் மாறி எதிரிகள் படையை தேட நரம்பு துடிக்க எலும்பு வெடிக்க ருத்ர தாண்டவம் ஆட சீரும் வாராண்டா சூரம் புயல் வாராண்டா அசுரம் புயல் வாராண்டா பாருடா நரம்பில் சாரண்டா நடையில் விரிவாருடா எதிரில் யாருடா ஓடுடா என்னடா சொல்ற டேய் நீ சொல்ற உண்மையா டேய் யாரா சேகர போட்டது